வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். சிந்தாமணி கிட்ட இருந்து அந்த பணத்தையும் வாங்கணும், சிந்தாமணிய மாட்டியும் விடணும். அதுக்காக ஒரு பயங்கரமான பிளானை போட்டு செம்மையா செஞ்சு சிந்தாமணி கிட்ட இருந்து பணத்தையும் புடுங்கி மீனா தப்பு பண்ணல, சிந்தாமணி தான் இந்த தப்பு பூரா பண்ணதுன்னு மக்கள் முன்னாடி ப்ரூவ் பண்றாங்க மீனா. இதை பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அண்ணாமலை சொல்றத கேக்குறாங்க மீனா. ஆமா, மாமா சொல்றது கரெக்ட் தான். ஒருத்தர் நமக்கு தப்பு பண்றாங்க, அப்பயும் நம்ம நேர்மையா இருந்துகிட்டு இருந்தோம்னா நம்ம இந்த உலகத்துல ஜெயிக்க முடியாது. பதிலுக்கு பதில் அடி கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க மீனா. உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க வீட்டுல இருக்க எல்லாருமே. இவங்க பூ கொடுத்துட்டு இருக்காங்களா போலீஸ் வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கும் போனாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால ரொம்ப டென்ஷனா இருக்காங்க மீனா. இதுல வேற அந்த பினான்சியர் வேற கூப்பிட்டு கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. அந்த பினான்சியர் சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் தான். அதனால வேணும்னே அவரும் கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. அவரும் ரொம்ப தொந்தரவு பண்றாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. மீனாக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒரே கவலையா வீட்டுக்கு வர்றாங்க. மீனாவோட அம்மா கேக்குறாங்க, என்னாச்சு, அவர் ஏதாச்சும் இன்ஸ்பெக்டர் பதில் சொன்னாரா, இதை எப்படியாச்சும் சரி பண்ணிடலான்னு சொன்னாரா? மா முடியாதுன்னு சொல்லிட்டாருமா அப்படிங்கிறாரு சத்யா. என்ன சத்யா சொல்லிட்டு இருக்கா? ஆமாமா, அக்கா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. அந்த எழுதி இருக்கிறதுக்கும் கையெழுத்து போட்டதுக்கும் இடையில கேப் இருந்திருக்கு. அந்த கேப் கட்டில அதுல எழுதிட்டானுங்கம்மா, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாருமா. போச்சு போ பணம். மாமா வந்தாருன்னா என்னக்கா ஆகிறது, பாவம் ஒரு மனசு கஷ்டப்படுவார்லக்கா. ஏய் நீ வேற சும்மா இருடா, நானே டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அக்கா போதும்க்கா, மாமா கிட்ட சொல்லிடலாம். சீதா சொல்றாங்க, ஆமாக்கா மாமா கிட்ட சொல்றதுதான் நல்லது. அவரு ஏதாச்சும் ஒரு பிளான பண்ணி எல்லாம் சரி பண்ணிடுவாரு. அதனால நம்ம மாமா கிட்ட சொல்லிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சீதா, அவரே இங்க வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. இதுல போய் இந்த விஷயத்த வேற போய் சொல்லி அவரு பதறி போய் அங்க வேலையை செய்யாம ஒன்னும் செய்யாம இங்க வந்துட்டாருன்னா என்னடி ஆகிறது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா. அக்கா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியேக்கா, பிளீஸ்கா தயவு செய்து மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிரு. ஆமா மீனா, மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டோம்னா அவரு பாத்துக்குவாரு. அவரு எப்படியாச்சும் இந்த பணத்தை அவனுக்கு மீட்டி கொடுத்துருவாரு. இல்லம்மா, நான் அவர்கிட்ட சொல்றதா ஐடியாவே இல்ல. அவர் வர்றதுக்கு முன்னாடியே நான் இத விஷயத்த பூரா முடிக்க போறேன். ஏய் மீனா, நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? உன்னால என்ன மீனா பண்ண முடியும்? கண்டிப்பா முடியுமா, நான் பண்ணுவேன் அப்படின்னு மீனா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இவ திருந்தவே மாட்டா. டே சத்யா நீனாச்சு சொல்லுடா அப்படிங்கும் போதே, மா இருமா, அக்கா ஏதோ ஒரு பிளான வச்சுக்கிட்டு தான் இதை சொல்லிட்டு இருக்கா. அக்கா நீ சொல்லு, ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா? ஆமாண்டா, நான் பிளான் வச்சிருக்கேன். முள்ளால் தான் எடுக்க முடியும். அதே மாதிரிதான் நம்ம ஒரு பிளானை போட்டு இது செய்ய போறோம். நான் ஏற்கனவே பிளானும் முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் ஏதாச்சும் சொன்னாருன்னா இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா வேற வழி இல்ல, நம்ம இந்த பிளானை பண்ணி தான் ஆகணும். இதுக்கு எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் அந்த சிந்தாமணி தான். அந்த சிந்தாமணியே, ஆமா இந்த பிளானுக்கு எல்லாம் நான் தான் காரணம், இந்த பத்திரத்துல எழுத சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லி அவளே அவளோட வாயால ஒத்துக்கணும். அது மாதிரி நம்ம பண்ணணும்டா அப்படின்னு சொல்றாங்க மீனா. அக்கா சூப்பரான ஐடியாலாம் சொல்ற, ஆனா இதுக்கு பிளான சொல்லு அப்படின்னு சொல்றாங்க சீதா. சீதா, எத்தனை விஷயத்த நான் யோசனை பண்ணிருக்கேன்னா பிளான் போடாம யோசனை பண்ணிருப்பேனா? ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான்க்கா. என்ன பிளான் வச்சிருக்கேன் சீதா, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு கால் பண்றாங்க மீனா. ஸ்ருதி போனை அட்டன் பண்றாங்க. ஸ்ருதி எங்க இருக்கீங்க ஸ்ருதி அப்படின்னு கேக்குறாங்க மீனா. நான் இங்க டப்பிங் தான் இருக்கேன், ஸ்டுடியோல தான். சொல்லுங்க மீனா, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஆமா ஸ்ருதி, நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா டப்பிங் எப்ப முடியும்? இன்னொரு 10-15 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் மீனா. ஓகே நோ ப்ராப்ளம். நீங்க 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நேரா என் அம்மா வீட்டுக்கு வந்துருங்க. மீனா ஏதாச்சும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம் தான் ஸ்ருதி, அது இங்க உங்ககிட்ட போன்ல சொல்ல முடியாது, நேர்ல வந்தாதான் சொல்ல முடியும். நீங்க நேரா என் அம்மாவோட வீட்டுக்கு வந்துடுறீங்களா? ஓ தாராளமா வர்றேன் மீனா, எனக்கு லொகேஷன் மட்டும் சென்ட் பண்ணிருங்க. ஓகேன்னு போனை கட் பண்ணிடுறாங்க மீனா. அதுக்கப்புறம் ஸ்ருதி ரவிக்கு கால் பண்றாங்க. சொல்லு ஸ்ருதி. ரவி, நம்ம நினைச்ச மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் மீனாக்கு. என்ன ஸ்ருதி சொல்ற, அன்னைக்கு ப்ராப்ளமா? ஆமா ரவி, எப்படி சொல்றேன்னா அன்னைக்கு ஆன்டி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கல்ல, ஆனா மீனா அன்னைக்கு நைட் வீட்டுக்கு வர்றப்போ ரொம்ப ஃபீலிங்கா அழுதுகிட்டே இருந்தாங்க. ஏதோ ப்ராப்ளம் நான் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது. இதுல ஆன்டியும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. என்ன வர சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா வீட்டுக்கு மீனா. அப்ப ப்ராப்ளம் தானே? ஆமா ஸ்ருதி, நானும் வரட்டுமா? இல்ல ரவி, நீ வர வேண்டாம். ஃபர்ஸ்ட் நான் அங்க போய் என்னன்னு கேக்குறேன், அதுக்கப்புறம் வேணா நீ வரதன்னா நான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஸ்ருதி, எதனால எனக்கு மறக்காம கால் பண்ணு அப்படின்னு ரவி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்ருதி என்ன பண்றாங்கன்னா அவங்க டப்பிங்லாம் முடிச்சுட்டு நேரா மீனாவோட வீட்டுக்கு வர்றாங்க. மீனாவோட தம்பி தங்கச்சி அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாம் அங்கதான் இருக்காங்க. மீனாவும் அங்கதான் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே சரி பைபிள் ஏதோ மாட்டிக்கிச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, மீனா ஏதோ ப்ராப்ளம் மட்டும் தெரியுது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ருதி, நீங்க கொஞ்சம்
உட்காருங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. மண்டபத்துல டெக்கரேஷனுக்கு போனது, பத்திரத்துல கையெழுத்து போட்டது, அப்புறம் போய் அட்வான்ஸ் பணம் போக மிச்ச பேலன்ஸ் கேட்டது, 1,75,000 கொடுக்கறதுக்கு பதிலா ஏற்கனவே கொடுத்தேன்னு அந்த மேனேஜர் சொன்னது, எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மீனாவை தரன்னு இழுத்துட்டு வந்து கேட்டுக்கு வெளியே கொண்டு வந்து விட்டாங்கல்ல, அதையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மண்டப ஓனர் கிட்ட போனது, எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆயிருது ஸ்ருதிக்கு. நான் அப்பவே நினைச்சேன் மீனா, நினைச்சேன் நீங்க ஏதாச்சும் ப்ராப்ளத்துல மாட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் ஆன்ட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி ஆன்ட்டிக்கு தெரிஞ்சது மீனா? அதுக்கும் வழி இருக்கு ஸ்ருதி. அத்தையோட டான்ஸ் கிளாஸ்ல தான் என்னோட எனிமியான அந்த சிந்தாமணி டான்ஸ் பழகறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க பரதநாட்டியம் பழக வந்தாங்களோ என்னமோ தெரியல, கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க அத்தை கிட்டயும் என்ன பத்தியே. அந்த சிந்தாமணி தான் இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதி கேக்குறாங்க, ஓகே அந்த சிந்தாமணிக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? ஐயோ, இந்த பிளான பண்ணதே அந்த சிந்தாமணியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மீனா. ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? அப்படிங்கும் போதே ஸ்ருதி, சிந்தாமணி தான் பண்ணிருப்பாங்கன்னு இவங்க யோசனை எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இவ கண்டிப்பா அந்த சிந்தாமணி தான் இதெல்லாமே பிளான் பண்ணிருப்பா. ஓ, இப்படி போயிட்டு இருக்கா கதை. அந்த சிந்தாமணி தான் இப்ப இதை பண்ணிருக்கா. அப்ப உடனே அவங்கள புடிச்சு விசாரிச்சோம்னா ரொம்ப தெரிஞ்சிரும்ல மீனா. நம்ம வேணா இந்த மேனேஜரை புடிச்சு கேட்கலாமா? போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஸ்ருதி, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நான் இதுக்கு தனியா வேற ஒரு பிளானே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மீனா அப்படின்னு சொல்லும் போதே ஸ்ருதி, நீங்க சத்யா, சீதா, நீங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. தாராளமா பண்றோம், நீங்க ஐடியா மட்டும் சொல்லுங்க, தூள் கலப்பிடலாம் அப்படின்னு 3 பேருமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் தாங்க எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாங்க. அவங்க போட்டு வச்சிருக்க பிளான் எல்லாத்தையுமே. அதை கேட்ட ஸ்ருதி, வாவ், செம்ம பிளான் மீனா. நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியது இங்க இப்ப இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஏன் ஆண்டி மீனாவை படிக்க வைக்காம விட்டுட்டீங்க? குடும்ப கஷ்டமா அதான் படிக்க வைக்கல அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்றாங்க. அதுக்கு மீனாலாம் சிவில் சர்வீஸ் படிச்சிருந்தா இந்நேரம் பெரிய ஒரு லெவலுக்கு போயிருப்பாங்க, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க மீனா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருந்துட்டு போகுதுங்க, இப்போ இந்த பணத்தை வாங்குறதுக்கு என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பிளான் பண்றாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, இந்த பிளான்ல நம்ம ரவியும் கூப்பிட்டுக்கலாமா அப்படிங்கிறாங்க. தாராளமா கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரவிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வர சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு ரவியும் பயங்கர ஷாக் ஆகுறாரு. முத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு ரவி சொல்றாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, இல்லைங்க வேண்டாம், அவர்கிட்ட சொல்ல வேண்டாம், அவர் வர்றதுக்குள்ள இந்த விஷயத்த முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரவியும் வந்துடுறாங்க. இப்போ என்னென்ன வேலை யாரா இருக்குன்னு சொல்லி எல்லாம் பிரிச்சு விடுறாங்க. சீதா சொல்றாங்க, இந்த பிளான்லயே முக்கியமான விஷயம் வந்து ஒரு வீடு நமக்கு வேணும், அதுக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போதே ஸ்ருதி சொல்றாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்ல, எங்க வீடு கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது மீனா சொல்றாங்க, இல்ல ஸ்ருதி, உங்க வீடு வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒருத்தரோட வீடு தான் நமக்கு வேணும், அதுவும் உள்நாட்டுல இருக்கக்கூடாது, அப்ராட்ல இருக்கிறவங்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பே எல்லாரும் யோசனை பண்றாங்க. அப்பதான் ஸ்ருதிக்கு ஒரு ஐடியா வருது. என் ஃப்ரெண்டோட வீடு யூஎஸ்ல இருக்காங்க, அவங்களோட வீடு இங்க இருக்கு, என் ஃப்ரெண்டு வீடு இருக்குன்னு சொன்னல, அவங்க வீட்டை இங்க ஒன்றும் யூஸ் பண்றதே இல்லை, அவங்க அப்ராட்ல இருந்து இங்க வர்றப்பதான் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க, மற்ற நேரம் எல்லாம் பூட்டி தான் இருக்கும், நான் வேணா என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு அந்த வீட்டை வேணா ஒரு 2-3 டேஸ் கொடுக்க சொல்லி கேட்கறேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. செம்ம ஐடியா ஸ்ருதி, நீங்க கேட்டுருங்க இப்பயே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. அவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. நான் அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டும் போன் கட் பண்ணிடுறாங்க. மீனா, அப்பாட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க மீனா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல கரெக்டா முத்து கால் பண்றாரு. ஐயோ, அவர் தான் கால் பண்றாரு அப்படின்னு சொல்லும் போதே, அண்ணே எடுத்து பேசுங்க அண்ணே, முத்து கிட்ட நாங்க இருக்கிறதெல்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேச சொல்றாங்க. முத்துவும் பேசுறாரு. நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன திடீர்னு அம்மா வீட்டுக்கு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு முத்து. அது ஒண்ணும் இல்லைங்க, வேலையெல்லாம் முடிச்சுனா கொஞ்சம் அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லி எப்படியோ மழுப்பிடுறாங்க. ஆனாலும் முத்துக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இப்ப நீ சந்தோஷமா தானே இருக்க மீனா? அதெல்லாம் சந்தோஷமா தாங்க இருக்கேன், சரிங்க உங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. என்னது மீனா ஏதாச்சும் மறைக்கிறாளா அப்படின்னு முத்து நினைக்கிறாரு. சரி பாப்போம், என்ன நடந்தாலும் சொல்லத்தானே செய்வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஸ்ருதிக்கு ஒரு போன் கால் வருது. மீனா, என் ஃப்ரெண்டு தான் கால் பண்றா யூஎஸ்ல இருந்து, பேசுங்க, ஸ்பீக்கர் போடுங்க ஸ்ருதி அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்புறம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு ஹலோ அப்படிங்கிறாங்க. சொல்லிடி, என்னாச்சு, உன் அப்பாட்ட கேட்டுட்டியா? கேட்டுட்டேன் ஸ்ருதி, அப்பா ஓகே சொல்லிட்டாரு, வேற எந்த ப்ராப்ளமும் வராது, சேச்சே அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. சரி, சாவி வாட்ச்மேன்ட்ட இருக்கும், நீ அவர்கிட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், இந்த ஹெல்ப்பை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. மீனா, இப்போ ஒரு ப்ராப்ளம் ஓவர், இப்போ நம்ம வீடு நம்ம கைவசம்
சந்தோஷம் வந்தாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே உங்க எல்லாத்துக்கிட்டையும் சொன்ன விஷயம்தான். சிந்தாமணி இந்த யாருமே இல்லாம ரொம்ப விலை போகாத ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்க வீட்டை அடிமட்ட ரேட்டுக்கு வாங்கி இவங்க சேல் பண்றதா இவங்க வேலையை வச்சிருக்காங்க. அது மாதிரிதான் நம்ம இப்போ இந்த வீட்டை பண்ண போறோம். ஆக்சுவலா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கவங்க தான் ஸ்ருதி. அவங்க வீட்டுல அண்ணன் தம்பிக்கு ப்ராப்ளம் நடக்குது. அதனால யாரும் சொத்தை வைக்க கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்டை எப்படியாச்சும் வித்தாகணும்னு ஸ்ருதி நினைக்கிறாங்க. அதனால எவ்வளவு விலை கம்மியானாலும் பரவாயில்ல, இந்த வீட்டை வித்துடணும் அப்படின்னு புரோக்கர்ஸ் கிட்ட சொல்ல போறோம். சத்யா, இது உன்னோட டர்ன். நீ என்ன பண்றன்னா, சிந்தாமணியோட புரோக்கர்ஸ் தனியா இருப்பாங்க. அவனுங்க எல்லாமே வில்லனுங்க, கோல்மால் பண்ற ஆளுங்க. அவனுங்க கிட்ட நீ எப்படியாச்சும் டீல் வச்சு இந்த வீட்டை விற்கிறதுக்கு பார்க்கணும். நீயும் ஒரு புரோக்கர் மாதிரி தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா, எனக்கு இந்த விஷயம் எல்லாம் அத்துப்படிக்கா. அந்த சிட்டி கூட இது மாதிரி வேலையில தான்க்கா நான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணி, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குற ரவி. ஏங்க, நீ எப்பயும் போல நம்ம ஸ்ருதியோட ஹஸ்பண்டாவே நடிங்க. இவன் நிஜமானே என் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஐயோ தெரியும் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க சீதா. ஸ்ருதி, ரவி, நீங்க 2 பேரும் அந்த வீட்டுல போய் தங்குங்க. சீதா, நீ என்ன பண்ற தெரியுமா? நம்ம சொன்ன வீட்டை பத்தி சிந்தாமணிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா புரோக்கர்ஸோ அல்லது சிந்தாமணியோ அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கண்டிப்பா வந்து விசாரிப்பாங்க. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இந்த சிந்தாமணி பேசக்கூடாது. சீதா, இது உன்னோட வேலை. சரிக்கா, எப்படி பண்ணணும் மட்டும் சொன்னேன்னா நான் பக்காவா பண்ணிடுவேன். சீதா, உன் ஃப்ரெண்ட்ஸை 4-5 பேர்த்த கூப்பிட்டுக்கோ. சத்யா, நீ என்ன பண்ற தெரியுமா? அந்த புரோக்கர்ஸ் எல்லாம் எங்க போறாங்கன்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சிந்தாமணி எங்க போறா, அதே மாதிரி நீ சொன்ன அந்த புரோக்கர்ஸ் எல்லாம் அந்த வீட்டை வந்து நோட்டமிடுறாங்களா, யாருக்கிட்டயாச்சும் விசாரிக்கிறாங்களான்னு பாக்கணும். அதை வந்து நம்ம சீதா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. சீதா அந்த சமயத்துல அவ பேசுற மாதிரி பண்ணிடலாம். சீதா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துருவேல, பக்காவா பண்ணிடுவாங்க, நோ ப்ராப்ளம். ரவி, ஸ்ருதி, நீங்க இப்பவே கிளம்புங்க. நீங்க போய் அந்த வீட்டுல இருங்க. ஆனா வீட்டுல இருக்கும்போது ஜாலியாகிலேயே இருந்துடாதீங்க. எப்பவுமே டென்ஷனா இருக்கிற மாதிரி இருந்துக்குங்க. எப்ப பார்த்தாலும் ரவி கூட சண்டை போடுற மாதிரியே இருங்க. நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. நான் சொல்லது எல்லாமே புரிஞ்சிருச்சுல? அவங்கவுங்க எல்லாம் கரெக்டா பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா பண்ணிடுவோம். சத்யா, இந்த எல்லாத்துக்குமே ஒரே டைம்ல கால் பண்ணி பேசுவோம்ல, அதுக்கு பேர் என்ன? கான்ஃபரன்ஸ் கால்க்கா. அந்த கான்ஃபரன்ஸ் கால் போட்டு எல்லாருமே வெயிட் பண்ணலாம். இதை கேட்டோடனே ஸ்ருதி சொல்றாங்க, ஐயோ எனக்கு நிறைய கால்ஸ் எல்லாம் வருமே, நான் எப்படி அட்டன் பண்ணாம இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சத்யா சொல்றாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, அவங்க போன் எல்லாருமே அவங்க வச்சுக்குங்க. ஆனா என் ஃப்ரெண்டோட கடை ஒண்ணு இருக்கு, அங்க வந்து நம்ம போன் நம்பரும் வாங்கிட்டு வந்துடலாம். அக்கா, ஒரு தடவை உன்னை நான் போன் சர்வீஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு போன ஞாபகம் இருக்கா? அட ஆமாடா, கரெக்ட் தான். அந்த கடையில தான்க்கா போன் எல்லாம் நமக்கு வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, சிம் கார்டும் அவங்க நிறைய சிம் கார்டு யூஸ் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. அந்த சிம் கார்டை நம்ம ஆளுக்கு ஒண்ணு வாங்கிக்கலாம். அதை பத்தி கவலைப்படாதீங்க, ஒரு அரை மணி நேரத்துல நான் இதை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் சத்யா வந்து சிம் கார்டு, போனு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. எல்லாத்து கையிலையும் கொடுத்துறாங்க. எல்லாத்து கையிலயுமே ப்ளூடூத் இருக்கு. ஆனா நம்ம மீனா கையில மட்டும் ப்ளூடூத் இல்ல. அதனால ப்ளூடூத் வந்து சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு மீனாக்கு சத்யா. அக்கா, உங்ககிட்ட மட்டும் தான் இந்த ப்ளூடூத் இல்ல, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. இது எப்படி யூஸ் பண்றதுனே தெரியாது சத்யா. அக்கா, நோ ப்ராப்ளம்க்கா, இப்ப போன் பண்ணி வச்சுட்டு உனக்கு இரு கனெக்ட் பண்ணி விடுறேன்னு சொல்லி ப்ளூடூத்தை போன் கூட கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு, இப்ப நான் கொடுத்துருக்கல புது போன், அதுல இருந்து நீ கால் பண்றப்பயோ கால் வர்றப்பயோ இதை காதுல மாட்டிக்கோ, நீ பேசுறது எல்லாமே இதுல கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஓ சூப்பர்டா சூப்பர் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. சரி மீனா, நாங்க நேரா வீட்டுக்கு போய் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா அந்த பங்களாக்கு போயிடுறோம். சத்யா, நீங்க கரெக்டா பண்ணிடுவீங்களா? எனக்கு எப்பனாலும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி, நான் கண்டிப்பா பண்ணிடுவேங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி, ரவி 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நேரா வீட்டுக்கு போறாங்க. துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு சூட்கேஸ் எடுத்துட்டு போகும்போது, டே எங்கடா கிளம்புறீங்க, எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. அதுக்கு ரவி சொல்றாரு, ஒன்னும் இல்லம்மா, 2 days ரிலாக்ஸா இருக்கலாம் சொல்லி வெளியே போறோம்மா. ஏன்டா? ஆமாமா, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதனால நாங்க மகாபலிபுரம் போய் ஒரு ரெசார்ட்ல தங்கலான முடிவுல இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு ரவி. இது கேட்டுட்டு, என்னடா இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் முன்ன பொண்ணு எதுவும் சொல்லாம 2 பேரும் கிளம்புறீங்க? ஆன்டி, நாங்களே இப்பதான் டிசைட் பண்ணோம், அதெல்லாம் அங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாடா போலாம் அப்படின்னு ரவியை கூப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. ரவி, ஸ்ருதி 2 பேரும் நேரா அந்த பங்களாக்கு போறாங்க. வாட்ச்மேன் அண்ணா கிட்ட அந்த கீயை வாங்கிட்டு அந்த அண்ணாவை நீங்க 2 நாள் வர வேண்டாம்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. வீட்டுக்குள்ள போன பின்னாடி மீனா, நாங்க வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க மீனா கிட்ட. அப்போ மீனா சொல்றாங்க, ஸ்ருதி அந்த வீட்டோட லொகேஷன் எனக்கு அனுப்புங்க, பிளான்ல கொஞ்சம் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மீனா சொல்றீங்க? ஆமா ஸ்ருதி, நீங்க அந்த லொகேஷன் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அந்த லொகேஷன் அனுப்புறாங்க. சத்யா, மீனா 2 பேரும் அந்த வீட்டுக்கு வர்றாங்க.
அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆளுகிட்ட இந்த விஷயத்த எதுக்கும் சொல்லிடலாம். அந்த புரோக்கர் நம்ம சொல்றதை கேட்டும் அவன் பக்கத்து வீட்டுல ஏதாச்சும் போய் விசாரிச்சுட்டான்னா வம்ப போயிடும் ஸ்ருதி. அதனால பக்கத்துல இருக்க வீடுகளை எல்லாத்துலயும் இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மீனா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. அதுக்கு ரவி சொல்றாரு, அண்ணி இங்க இருக்கிற வீடுகள் எல்லாமே பெரிய பெரிய வீடு தான். புரோக்கர் யாருமே அந்த வீட்டுக்குள்ள போய் விசாரிக்க மாட்டாங்க. கண்டிப்பா அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட மட்டும்தான் கேட்பாங்க. அதனால நம்ம செக்யூரிட்டி கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து இப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டாவே போதும், அவங்க சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வாவ் அண்ணா, சூப்பர் ஐடியா அண்ணா அப்படின்னு சொல்றாரு சத்யா. எப்படின்னா உனக்கு மட்டும் எப்படி ஐடியா வருது? டேய் அதுவா வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ரவி. போதும் போதும், 2 பேர் பேசினதை நிறுத்துங்க, நம்ம முதல்ல வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமா போறாங்க. ஒவ்வொருத்தரும் இங்க பூரா ஃபுல்லா பங்களாவா தான் இருக்கு. அதனால செக்யூரிட்டி கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் தனித்தனியா பிரிஞ்சு 4 பேரும் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா காசை கொடுத்து இந்த விஷயத்த சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கறாங்க. ஒவ்வொருத்தரும் இல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஓ அதுக்காங்களா, சரிங்க கண்டிப்பாங்க, உங்களுக்கு இந்த உதவி கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த செக்யூரிட்டிஸ் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லிடுறாங்க. அப்பாடா இந்த வேலையை எப்படியோ முடிச்சாச்சு அப்படின்ட்டு எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகுறாங்க அந்த பங்களால. அப்ப மீனா சொல்றாங்க, சரி நான் கிளம்புறேன், வீட்டுல என்ன அத்தை காணோன்னு தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சத்யா சொல்றாரு, அக்கா நீ இங்க வீட்டுல நம்ம வீட்டுல தங்கிக்கிறதா பெஸ்ட்டுக்கா. அங்க போனேன்னா பேசுறதா அத்தை கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ, நேரா அந்த சிந்தாமணி கிட்ட வத்தி வச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி ரவி 2 பேருமே அதுக்கு ஆமா கரெக்டு தான், நீங்க உங்க வீட்டுல தங்கிக்கிறது தான் கரெக்டு, இங்கே நீங்க கண்டிப்பா தங்க முடியாது, யாராச்சும் வந்து கேக்குறப்போ நீங்க இங்க நடமாடிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மீனா இல்ல அத்தை அப்புறம் பேசுவாங்க, அது மட்டும் இல்லாம நான் அம்மா வீட்டுல தங்குறேன்னு சொன்னா ரவி உங்க அண்ணா ஏதாச்சும் என்ன பிரச்சனைன்னு ஏதாச்சும் கேட்க போறாரு. அண்ணி நான் பாத்துக்கிறேன் அண்ணி, அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், பேசாம லைட்டா ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அதனால அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிருங்க. ஐயோ அவ்வளவுதான், அவரா இப்பவே வண்டி எடுத்துட்டு இங்க வீட்டுக்கு வந்துருவாரு, வேண்டாம் வேண்டாம். மீனா எப்படி வேணா சொல்லலாமா? எப்படி ஸ்ருதி, முத்து இங்க இல்லாதனால ரொம்ப ஃபீலா இருக்கு, லோன்லியா ஃபீல் பண்றீங்க, அதனால அம்மா வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிருங்க அப்படிங்கிறாங்க. கரெக்ட், ஸ்ருதி சொல்ற மாதிரியே சொல்லிடலாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கேயே உடனே கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. அதுக்கப்புறம் மீனாவும் முத்துக்கு கால் பண்றாங்க. சொல்லு மீனா என்னாச்சு, இன்னொருத்துல கால் பண்ணிருக்க? எங்க நான் அம்மா வீட்டுல இன்னைக்கு போய் இருந்துட்டு வரட்டுமா? என்னாச்சு மீனா, 2-3 நாளாவே டல்லாவே இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எனக்கு நீங்க இங்க இருந்தா தான் நல்லா இருக்கும், எனக்கு இல்லைன்னா போர் அடிக்குதுங்க, ஒரு மாதிரி இருக்கவே ஃபீல் ஆகுதுங்க, நான் அம்மா வீட்டுல இருக்கட்டுமா, ஒரு 2 நாள் இருந்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. சரி தாராளமா போய் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. மாமா கிட்ட நீங்க இதை கொஞ்சம் சொல்லிடுறீங்களா, நான் பூ கொடுத்துட்டு நேரா அம்மா வீட்டுக்கு போயிடறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. சரி மீனா நீ கிளம்பு, அம்மா ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே இருக்குங்க, நான் மாத்திக்குவேன் பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்றாங்க. ஓகே மீனா நீ நேரா போன அப்பா கிட்ட கூப்பிட்டு சொல்லிக்கிறேன் அப்படின்னு முத்து போனை கட் பண்ணிட்டு நேரா அண்ணாமலைக்கு கூப்பிட்டு, அப்பா அவ ஏதோ லோன்லியா ஃபீல் பண்றா போல இருக்குப்பா, அம்மா வீட்டுல 2 நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னா. டே தாராளமா இருந்துட்டு வரட்டும்டா, பாவம் மீனாவும் இங்க வேலை செஞ்சு செஞ்சு ஓஞ்சு போயிடாடா, போய் 2 நாள் இருந்துட்டே வரட்டும், துணியெல்லாம் எடுத்துட்டு போகலையடா, அங்கேயே ட்ரெஸ் எல்லாம் இருக்காமப்பா பாத்துக்குவாளாமா அப்படின்னு முத்துவும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை நேரா நம்ம மீனாக்கு கால் பண்றாங்க. மாமா சொல்லுங்க மாமா, முத்து கால் பண்ணாமா அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னியாமா? ஆமா மாமா, நான் ஒரு 2 நாள் அம்மா வீட்டுல இருந்துட்டு வரட்டுமா? தாராளமா இருந்துட்டு வாமா, இதுக்கு எதுக்குமா என்ன போய் கேட்டுட்டு இருக்க, அத்தை கிட்ட நீங்க சொல்லிடுறீங்களா, நான் சொன்னா ஏதாச்சும் ஒண்ணு சண்டை போடுவாங்க அத்தை. மீனா நான் பாத்துக்கிறேம்மா, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீ பத்திரமா இருன்ட்டு போனை கட் பண்ணிடுறாரு அண்ணாமலை. எப்படியோ இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நான் நேரா அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன் ஸ்ருதி, ரவி 2 பேரும் பத்திரமா இருங்க, கேர்ஃபுல்லா பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க. நாங்க பாத்துக்கிறோம் மீனா அப்படின்னு சொல்றாங்க. சத்யா உன்னோட வேலையெல்லாம் சிந்தாமணியோட புரோக்கர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அவங்களும் நேரா சிந்தாமணி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. சிந்தாமணியும் நேரா எனக்கு கால் பண்ணி பேசினாங்கக்கா. அப்படியாடா? ஆமாக்கா, என்ன ஏதுன்னு சிந்தாமணியும் கேட்டாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை, அதனால இந்த வீட்டை விற்கிறதுக்கு யாருக்கும் தெரியாம விற்கணும்னு ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட பவர் ஆஃப் அட்டானி வாங்கிக்கிட்டு நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க, அதுவும் சீக்கிரம் விற்கணும்னு சொல்றாங்க. விலை எவ்வளவு கம்மியா போனாலும் அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை, இந்த வீட்டை வித்தரணும், இது ஒரு பிரஸ்டேஜ் இஷ்யூ அது அப்படின்னு சொல்லி வைக்கவும் அந்த அம்மாவும் உடனே நாளை காலையில வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்குக்கா.
ரவி சொல்றாரு செம்மடா சூப்பர்டா அப்படின்னு சொல்றாரு. தேங்க்ஸ் மாமா, நீங்க 2 பேரும் பத்திரமா இருங்க. அப்புறம் புரோக்கர்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. அநேகமா மாமா உங்களுக்கோ அல்லது ஸ்ருதி அக்காக்கோ கால் பண்ணுவாங்க. புரோக்கர்ஸோ அல்லது சிந்தாமணியும் கூட கால் பண்ணலாம். நீங்க என்னன்னு பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நாங்க பக்காவா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி ரவி 2 பேரும். அதுக்கப்புறம் மீனாவும் சத்யாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி ஒரு 10-15 நிமிஷம் கூட இருக்காது. சத்யா என்ன பண்ணிருக்காருன்னா சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸா அங்கங்க நிறுத்தி வச்சிருக்காரு. சிந்தாமணியோட புரோக்கர்ஸ் தான் இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. அவங்களோட போட்டோ எல்லாத்தையும் எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆளுகளுக்கு யாராச்சும் வர்றாங்களான்னு பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில ஆகுது. மீனாக்கு கால் பண்ணி இது வரைக்கும் யாருமே வந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே, உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபார்ம் வந்ததா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த புரோக்கர்ஸ்லாம் யாரும் வரல. அதே மாதிரி அந்த செக்யூரிட்டிஸ் கிட்ட கூட யாரும் வந்து கேட்கல அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மீனா. ஸ்ருதி இனிமேல் தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த புரோக்கர்ஸ் இனிமேல் காலையில ஒரு 9-9:30 பக்கம் வந்துருவாங்க, நீங்க கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சீதா வேக வேகமா கிளம்பி போறாங்க. சீதா நல்லா பண்ணிடுவேல்ல? அக்கா நான் பக்காவா பண்ணிடுவேன், என் கூட நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இல்ல சீதா வேண்டாம், நீ அந்த இதுல தலையிட வேண்டாம். என்னக்கா சொல்ற? ஆமா நீ என் கூட வா சீதா. அக்கா நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புடிச்சு வச்சிருக்க வேண்டாம், இதுல ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா நீ பொம்பளை புள்ள, நீ இதுல தலையிட வேண்டாம், நீ என் கூட வா. சத்யா இந்த வேலையை பாத்துக்கிட்டோம். ஆமாக்கா அக்கா சொல்றது கரெக்ட் தான், நீ இதுல வந்து தலையிட வேண்டாம், நான் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த டிராமா ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க, அவங்கள வேணா கூப்பிட்டு வச்சு செஞ்சுக்கலாம்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டேய் சத்யா இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லக்கா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவங்க அப்பா வந்து இந்த டிராமா ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க சங்கத்துல வந்து தலைவரா இருக்காரு, அவர் சொன்னார்னா கண்டிப்பா பண்ணுவாங்கக்கா, நான் அவர்கிட்ட போய் பேசிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் சீதாவும் ஒரு முக்கியமான இடத்துக்கு எங்கேயோ போறாங்க. என்ன இடத்துக்கு போறாங்கன்னு தெரியல. போறப்பயே சத்யா கிட்ட சொல்லிட்டு போறாங்க. சத்யா நான் சொன்னேன்ல அத நீ இப்ப முடிச்சிருவேல, எதுக்கா சொல்ற? உன் ஃப்ரெண்டோட லவ்வரோட அப்பா அதுவும் ஓகேக்கா, நான் பாத்துக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நேற்று நைட்டே பேசிட்டேன், அதான் சீக்கிரம் முடிஞ்சிரும்க்கா. ஓகேடா, நாங்க 2 பேரும் ஒரு பக்கம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சீதாவை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சத்யா நேரா அந்த டிராமா ஆர்டிஸ்ட் அந்த ஆபீஸ் இருக்கும்ல, அதுல தலைவர்கிட்ட, அதாவது ஃப்ரெண்டோட அப்பா இருக்கார்ல, அவர்கிட்ட போய் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. தம்பி முன்னால முடிஞ்ச காசை கொடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்லையே, எனக்கு முடிஞ்ச காசை கொடுத்துறாங்க அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சத்யாவும் அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஆளை கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னோன்னே எங்களுக்கு காசே வேணாம், நான் ஃப்ரீயாவே நடிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தம்பி இந்த ஹெல்ப்பும் கூட பண்ணாம நாங்க இருந்த என்ன தம்பி யூஸ், வா பண்ணலாம், தைரியமா பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. அங்கங்க ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்துல இது மாதிரி ஆளுங்கள புருஷன் பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸ் 2 லேடிஸ் பேசிட்டு இருக்க மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் காஃபி கடையில பேசிட்டு இருக்க மாதிரி அப்படி எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கிறாங்க. சிந்தாமணியும் அவங்க புரோக்கர்ஸும் வர்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிடுறாங்க. டிராமா ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரவி, ஸ்ருதி, மீனா, சீதா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாரு சத்யா. அந்த குரூப்ல ஒரு மெசேஜை தட்டி விட்டா எல்லாத்துக்கும் போகும்ல, சோ அது மாதிரி வச்சுட்டு எல்லாத்துக்குமே அந்த புரோக்கர்ஸோட போட்டோ, அதுக்கப்புறம் சிந்தாமணியோட போட்டோஸ் எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விடுறாரு. அந்த குரூப்ல எல்லாருமே பார்த்து ரெடி ஆயிடுறாங்க. அப்பதாங்க ஒரு புரோக்கர் மட்டும் வர்றான். காஃபி கடையில அப்படியே வந்து காஃபி குடிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். இவன்னு தெரிஞ்சு போயிடுது. அதனால ஏற்கனவே இந்த டிராமா ஆர்டிஸ்ட் காஃபி ஷாப்ல நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அந்த பெட்டி கடை மாதிரி இருக்கும், அங்கதான் வெயிட் பண்ணி காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. காஃபி குடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த புரோக்கர் வந்து உட்காந்தோடனே அப்படியே வேற ஏதோ பேசுற மாதிரி கரெக்டா அந்த ஸ்ருதியோட வீட்டை பத்தி பேசுறாங்க. என்னப்பா இது, அந்த 6ஆம் நம்பர் வீட்டுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு, என்னடா சொல்ற? அட ஆமாண்டா கேசவா, அட என்ன மதுசூதனா சொல்ற, உனக்கு விஷயமே தெரியாதா கேசவா? தெரியாதுடா, அந்த வெளிநாட்டுல இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல ஏதோ பசங்க பிள்ளைங்க பிரச்சனை போல இருக்கு, அதனால ஒரு பொண்ணு மட்டும் அவங்க கணவரை கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்காமா, அதோ என்னமோ உடனே வீட்டை வைக்கணுங்குதாமா, எவ்வளவு காசு கம்மியா இருந்தாலும் பரவாயில்லையாமா, ஏதாச்சும் ஆள் இருந்தா சொல்லுடா. சரி மதுசூதனா, நான் ஆள் கிடைச்சா சொல்றேன். டே லம்பான காசு அடிக்கலாம்டா, அந்த பொண்ணு எவ்வளவு மட்டமா காசு கேட்டாலும் சரி உடனே குடுக்குறேன்னு சொல்லிரும். அப்படியாடா, சே நம்ம கிட்ட இருந்து ஏதாச்சும் காசு இருந்தா நம்ம வாங்கிடலாமே. டே 1 காசா 2 காசாடா, இந்த வீடு எப்படியும் 2 கோடிக்கு போகும், ஆனா 50 லட்சத்துக்கே குடுக்குறேங்குது அந்த பொண்ணு. டே நம்ம கிட்ட காசு இருந்தா வாங்கலாம், என்ன பண்றது, அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் மதுசூதனா. ஆமாண்டா கேசவா,
சரி சரி, நான் காஃபி குடிச்சிட்டு நான் ஏதாச்சும் புரோக்கர் இருந்தாங்கன்னா சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போதே இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தா சிந்தாமணியோட புரோக்கரு, தம்பி ஒரு நிமிஷங்க, அந்த வீடு நீங்க சொல்ற மாதிரி உண்மைதானுங்களா? ஆமாங்கய்யா, எனக்கு தெரிஞ்ச வீடுதான். அந்த பொண்ணோட கணவர் சொன்னாரு, ஆனா எவ்வளவு கம்மியா இருந்தாலும் முடிச்சிடலாம்னு சொல்றாரு. அதுக்குதான் நாங்களும் புரோக்கர் தேடலான் இருக்கோம் அப்படின்னு மதுசூதனன் சொன்னோடனே, நானும் புரோக்கர் தான் தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்களா சார், எங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பீங்களா இந்த இடத்த வித்தா அப்படின்னு கேக்குறாரு மதுசூதனன். கண்டிப்பா கொடுக்குறேன், அந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேக்குறாரு அந்த புரோக்கர். தாராளமா கூட்டிட்டு போறேன் வாங்க அப்படின்னு சொல்லி நேரா ஸ்ருதியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போறப்பயே எல்லாத்துக்கும் மெசேஜ் தட்டி விட்டுறாரு கேசவனும் மதுசூதனனும் குரூப்ல, நாங்க வந்துட்டு இருக்கோம், அலர்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த புரோக்கர் வர்றாரு. அந்த வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஸ்ருதிகிட்டையும் ரவிகிட்டையும் பேசுறாங்க. என்கிட்ட ஒரு ஆள் இருக்கு, ஆனா நீங்க சொல்ற ரேட்டுக்கெல்லாம் விற்க முடியாது சார். இந்த வீடு 2 கோடிக்கு போகும் சார், எனக்கு 50 லட்சம் கொடுத்தாவே போதும். ஆனா இந்த வீடு மட்டும் என்னோட சிபிலிங்ஸ் யாருக்குமே போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுமா, 50 லட்சத்துக்குலாம் போகாது, ஒரு 25 லட்சத்துக்கு வேணா போகும் அப்படின்னு சொல்றாங்க. டே, இப்படி அடிமட்ட வேலைக்கு கேட்பீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ரவி பார்த்துட்டு இருக்காரு. ஸ்ருதி சொல்றாங்க, சார் நான் இது ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு பணம் பிரச்சனையே இல்ல, இந்த வீட்டை என் சிபிலிங்ஸ்க்கு போக கூடாது, அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு இவங்களும் ஒரு பிட்ட போடுறாங்க. அதான் அந்த புரோக்கர் நம்பிரா இந்த விஷயத்த சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சிந்தாமணி என்ன டவுட்டா இருக்குது, இவ்வளவு விலை கம்மியா கொடுப்பாங்களே, சந்தேகமா இருக்கேடா. அக்கா நான் ஏற்கனவே எல்லா பக்கம் விசாரிச்சிட்டேன்க்கா, இது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா நீ அங்கே இரு, நம்ம நமச்சிவாயத்தை விட்டு மறுபடியும் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் விசாரிக்க சொல்றேன் சரியா? சரிக்கா நீ கேட்டுட்டு எனக்கு போன் பண்ணு அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வர்றாரு. என்னங்கண்ணா உங்க தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்களா, பேசிட்டீங்களா? பேசிட்டோம், என் அக்கா கிட்ட பேசிட்டேன், அவங்க கொஞ்ச நேரத்துல வர்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ரூமுக்குள்ள போய் மெசேஜ் தட்டி விடுறாங்க குரூப்புக்குள்ள நம்ம ஸ்ருதி. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஸ்ருதி மீனாக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சிந்தாமணி வரப்போற, ரொம்ப அலர்ட்டா இருக்கணுங்க, பார்த்து கேர்ஃபுல்லா பேசுங்க, அவ கொஞ்சம் சந்தேகப்பட்டாலும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரவி ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அது கண்டுபிடிக்கவே முடியாது மீனா, ரவியை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அசந்து போயிடுவீங்க. பார்க்கலாம் வேணா, உங்களுக்கு போட்டோ நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன், அதை அனுப்புறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி மீனாக்கு அந்த போட்டோவை அனுப்பிச்சு விடுறாங்க. மீனா பார்த்துட்டு இது ரவியா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா ஃபங்க் மாதிரி டோப்பா எல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் தாடியெல்லாம் வச்சு பாக்குறதுக்கே ரவினே கண்டுபிடிக்காத அளவுக்கு மேக்கப் பண்ணிருக்காங்க. இதை பார்த்துட்டு மறுபடியும் ஸ்ருதிக்கு கால் பண்ணி, ஏங்க இது ரவி மாதிரியே தெரியலைங்க, எப்படிங்க நீங்க இப்படி மேக்கப் பண்ணி விட்டீங்க? அட மீனா, நான் எங்க மீனா இந்த மேக்கப் எல்லாம் பண்ணி விடுறது, நான் டப்பிங் ஸ்டுடியோக்கு கால் பண்ணி இது மாதிரி மேக்கப் பண்ற ஆள் இருக்காங்களான்னு கேட்டேன், அவங்களும் சினிமா இதுக்கு மேக்கப் பண்றவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டா வர வச்சு காலையில ஃபுல்லா மேக்கப் முடிச்சிட்டோம். இந்த மேக்கப் இன்னும் 6 மணி நேரத்துக்கு தாங்குவோமா, அதனால பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்ருதி, ரவி ஓகே, இந்த பக்கத்துல இருக்காங்களே அவங்க யாரு? ஏன் மீனா, நான் தான் மீனா, அது என்னையும் அவங்க கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல, ஒருவேளை பாத்துருந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும்ல, அதனாலதான் நானும் மேக்கப் போட்டு ஃபேஸ வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்கேன், இதுவும் 6 மணி நேரத்துக்கு தாங்குமாமா மீனா அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. மீனா சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ருதி, எனக்காக இத்தனை செய்றீங்க, அக்காக்காக இதை செய்ய மாட்டேனா, நீங்க வேலையை பாருங்க மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. சூப்பர் ஸ்ருதி, ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக இத்தனை பண்றீங்க மீனா, நீங்க என் அக்கா மாதிரி மீனா, நான் இதுவும் கூட செய்ய மாட்டேனா? சரி சரி மீனா, அந்த ஆள் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நானும் போய் உட்காரேன், போனவ ஆளை காணாமேன்னு தேட போறாரு. ஆமா ஆமா நீங்க போங்க ஸ்ருதி. மீனா, அப்புறம் இன்னொரு விஷயம் மீனா, இந்த போனை நீங்க கட் பண்ண வேணாம், ப்ளூடூத் போட்டுக்குங்க, அவங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்கட்டும் ஓகேவா? நீங்க லைன்லயே இருங்க, நான் எல்லாத்துக்கும் கான்ஃபரன்ஸ் கால் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. அதுக்கப்புறம் மீனா லைன்லயே இருக்காங்க. சத்யாவுக்கு அதுக்கப்புறம் சீதா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கான்ஃபரன்ஸ் கால் போட்டுறாங்க. அந்த போனை கொண்டு வந்து அந்த ஹால்ல அப்படி நடுவுல வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நமச்சிவாயம் வர்றாரு. அந்த பங்களா வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கும்ல, மத்த பங்களா வீட்டுல இருக்க செக்யூரிட்டி எல்லாத்துக்கிட்டயுமே இவரு போய் விசாரிக்கிறாரு. அது ஒரு வீடுல 4-5 வீட்டுல போய் விசாரிக்கிறாரு. எல்லாமே இவங்க ஏற்கனவே சொல்லி வச்சனால அதே மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு வந்து நமச்சிவாயம் சிந்தாமணிக்கு கால் பண்ணி, அக்கா எல்லாருமே அப்படிதான்க்கா சொல்றாங்க, அந்த வீட்டுல நிஜமான ப்ராப்ளம் தான் போல இருக்கு, இந்த வீட்டை மட்டும் நம்ம வாங்கினோம்னா கொஞ்ச நாள் அப்புறம் நம்ம வித்துட்டோம்னா கண்டிப்பா 1 கோடி 1.5 கோடிக்கு பக்கம் போகும்க்கா இந்த வீடு, இதை சும்மா விட்டுறக்கூடாதுக்கா, எப்படியாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு நமச்சிவாயம். சரிடா, நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன், நீ அங்கேயே இருடான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை இப்பயே முடிச்சிடலாம், இன்னைக்கே முடிச்சு
அட்வான்ஸையும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சிந்தாமணி. சரிக்கா நீ வா அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அக்கா வந்துட்டு இருக்காங்க, இந்த இடத்த பார்த்து பிடிச்சதுன்னா அவங்க உடனே முடிச்சிருவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரவி கிட்டயும் ஸ்ருதி கிட்டயும் சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஸ்ருதி ரவி 2 பேரும் சொல்றாங்க. குரூப்ல ஒரு மெசேஜ் வருது, பார்த்தா அது சத்யா தான் பண்ணியிருக்காரு. ரவி என்ன கொஞ்சம் நீங்க ரூமுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க சார், நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூமுக்குள்ள போயிட்டு கால் பண்ண சொன்னேன் சத்யா, என்னடாச்சு? அண்ட் மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீட்டுக்கும் பின்னாடி பக்கம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து நிற்பான், அவன் ஒரு ஃபைல் கொண்டு வந்திருப்பான் டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட் கவரை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போய்க்குங்க, அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள வந்துட்டு அக்காக்கு கால் பண்ணுங்க, அவ சொல்லுவா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாரு சத்யா. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைட் டோர் வழியா போய் வெளியே போய் பார்க்கும்போது அதே மாதிரி ஒருத்தர், அவர் சத்யா ஃப்ரெண்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அவர் ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கிற ஒரு கவரை கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து அந்த பெட்ரூம் இருக்கும்ல அதுல வச்சிடறாரு. வச்சுட்டு மீனாக்கு கால் பண்றாங்க. அண்ணி சத்யாவோட ஃப்ரெண்டு இப்பதான் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போனா அண்ணி, ரொம்ப நல்லதா போச்சு ரவி, நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. அண்ணி சொல்லுங்க நீ என்ன செய்யறது? இப்ப சிந்தாமணி வந்தான்னா உடனே பணம் வேணும், நாங்க இதை வாங்கிட்டு ஊருக்கு கிளம்புறோம்னு சொல்லுங்க, நாளைக்கே வேணும்னு சொல்லுங்க, அவளும் கொடுக்குறேன்னு சொல்லிடுவா, டாக்குமெண்ட்ல சைன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. சரி நீ, ஆனா அவ கண்டிப்பா 2-3 நாள் ஆகும்னு சொல்லுவா, அப்போ நீங்க அட்வான்ஸ் கொடுக்க சொல்லுங்க. அண்ணி எவ்வளவு அட்வான்ஸ் கேட்கலாம்? ஒரு 5 லட்சம் கேளுங்க போதும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. சரி நீ ஓகே நீ. ரவி சத்யோட ஃப்ரெண்டு வந்து ஒரு கவர் கொடுத்தான்ல, அதை எடுத்து கொஞ்சம் பாருங்க. ஒரு நிமிஷம் அண்ணி அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு. பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா நீ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அண்ணி, இந்த டாக்குமெண்ட்டுக்கு இடையில ஒரு போலி பத்திரம் ஒண்ணு வச்சிருக்கேன், அந்த பத்திரத்துல சைன் வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு. அண்ணி என்ன சொல்றங்க அண்ணி? அண்ணி அந்த பத்திரம் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்களே, நம்ம என்ன சொல்றது? அதுக்கும் விஷயம் இருக்கு, இருங்க ரவி சொல்றேன். நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்றீங்கன்னா, நீங்க எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்களா, உங்களை நான் ஏமாத்த கூடாது, அதனால நீங்க அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா, அதுக்கான பத்திரம் இது, நீங்க இதுல கையெழுத்து போட்டுட்டு எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அவங்களும் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுவாங்க. அந்த பேப்பர்ல எல்லாத்துலயும் கையெழுத்து வாங்கியிருக்கேன் சரியா ரவி? அவங்களுக்கு ஒரு பேப்பரை கொடுத்துரு, நமக்கு ஒரு பேப்பரை வச்சிரு. என்னன்னா, ஒண்ணு அவங்க அட்வான்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத எழுதியிருக்க பேப்பர், இன்னொன்னு நம்ம அவங்க கிட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான பத்திரம். என்ன நீ மாட்டிக்குவோம்ல ரவி, நான் சொல்றத மட்டும் செய்யுங்க ரவி. ஓகே நீ ஏதோ பிரச்சனை வந்துடாதுல, நம்ம மாட்டிக்க போறோம் அண்ணி, அதெல்லாம் ஒன்னும் நாட்ட மாட்டோம் ரவி, நீங்க தைரியமா இருங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஹால்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பத்திரத்தை ரூம்குள்ளதான் வச்சிருக்காரு. கரெக்டா சிந்தாமணியும் வர்றாங்க. சிந்தாமணி ரவியை பார்த்தாலும் சரி, ஸ்ருதியை பார்த்தாலும் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பரா ஃபேஸவே அப்படி சேஞ்ச் பண்ணி மேக்கப் போட்டு விட்டுருக்காரு மேக்கப் மேன். சிந்தாமணி வந்து வீட்டெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. செம்மையா இருக்கு, ஆனா என்னால 50 லட்சம் எல்லாம் கொடுத்து வாங்க முடியாது, ஒரு 25 லட்சம்னா ஓகே. உண்மையை சொல்ல போனா 50 லட்சம்லாம் என்னால கொடுக்க முடியாதுமா, 25 லட்சம் ரூபானா சொல்லுங்க, நாளைக்கே நான் பணத்தை கொடுத்துட்றேன், இடத்தையும் நாளைக்கே பதிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஸ்ருதி ரொம்ப சூப்பர் தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு இன்னைக்கு ஒரு அட்வான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி என்னம்மா நாளைக்கு இடத்த வாங்கிக்கிறேன்னு சொல்றேன், அட்வான்ஸ் கேட்கறீங்க? இல்லைங்க, இது மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு பணம் முக்கியம் இல்ல, இந்த இடத்த விற்கிறோம், என் அண்ணன் தம்பிங்க வந்து இந்த வீட்டுல வாழக்கூடாது, அதுக்காக தான் இந்த இடத்த நாங்க விற்கிறோம், என் அப்பாவும் அதுக்கு தான் விற்க சொல்லியிருக்காரு, எங்கிட்ட பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துட்டாங்க, எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதை ஒரு டாக்குமெண்ட்ல எழுதி கையெழுத்தும் போட்டு கொடுத்துருங்க, அதை என் அப்பாட்ட அதை அனுப்பிச்சாதான் அப்பா என்னை நம்புவாரு, இல்லாட்டி அப்பாக்கு என் மேல கோவம் தான் வரும், கடைசியில வீடே விற்க முடியாம போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உங்களுக்கு விற்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி விட்டு தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்ருதி அதை கேட்டுட்டு கொஞ்சம் ஏமாந்து போயிடுறாங்க. சிந்தாமணி சரி இப்போ எவ்வளோ அட்வான்ஸ் வேணும் கேட்குறீங்க? 5 லட்ச ரூபா கொடுத்தா போதுங்க, மிச்ச பணத்தை நாளைக்கு இடம் பதிகிறப்ப கொடுத்தீங்கன்னா போதும், அதுவும் சும்மா எல்லாம் கொடுக்க வேணாம், டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிக்கிட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி சிந்தாமணி யோசனை பண்றாங்க, அதுதான் 5 லட்சம் ரூபா கொடுக்குறோம், அதுக்கு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டும் வாங்கிடுறோம், அப்புறம் நமக்கு பயந்துக்கிட்டு நாளைக்கு இடத்த பதிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வீட்டை மேலே கிளி அப்படி பாக்குறாங்க. இதை மட்டும் ஆல்டர் பண்ணி வித்தோம்னா 2-2.5 கோடிக்கு போகும், நமக்கு தான் லாபம், முதல்ல இந்த வீட்டை வாங்குறதுக்கு பார்க்கலாம், அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா உங்களுக்கு அட்வான்ஸா என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி டிரான்சாக்ஷன் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், எனக்கு கையில பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க பேங்க்ல மட்டும் பணத்தை போட்டீங்கன்னா பேங்க்ல இருக்க மேனேஜர் என் ஒய்ஃபோட
அவரோட சிப்லிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லிடுவாரு. அவங்களுக்கு சார்பா தான் இருக்காரு. அதனால நீங்க பேங்க்ல பணத்தை போட வேணாம், எங்களுக்கு கையில கொடுத்துருங்க அப்படின்னு ரவி சொல்றாரு. ஆமா ஆமா, என் ஹஸ்பண்ட் சொல்றதும் கரெக்ட் தான், நீங்க கையிலேயே பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, என் ஆளை பணத்தை வாங்கிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் வீட்டுல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாருங்களா சிந்தாமணிக்கு, அவர்கிட்ட சொல்றாரு. அம்மா வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு பக்கம் ஆகுமே, வீட்டுல நான் போன் பண்ணி சொல்லிடுறேன், அவரும் ஒரு ஆளை அனுப்பிச்சு விடுவாரு, பணத்தை கொண்டுட்டு வருவாரு, நீயும் இங்க இருந்து போ. நீ போய் ஒரு இடத்து பேரை சொல்லி அங்க போறதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா? ஆமாக்கா, பணம் எடுத்துட்டு வர்றவனும் அந்த இடத்துக்கு 10 நிமிஷத்துல வந்துருவா, நீ அந்த பணத்தை வாங்கிட்டு இங்க வா, இங்க வந்துரு, லேட் ஆகாதுல அப்படின்னு சொல்றாங்க. அக்கா உனக்கு மூளை பயங்கரம்க்கா, சரி சரிடா சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி சிந்தாமணி அனுப்பிச்சு விடுறாங்க. சிந்தாமணி ரவி கிட்ட சொல்றாங்க, நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் எழுதிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ நீங்க எழுதலாம் வேண்டாங்க, நாங்க எல்லாம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். என்ன தம்பி பக்கா பிளானோட வந்திருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, ஆமாங்க நாங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம். எப்படியும் அட்வான்ஸ் கொடுக்குறப்போ டாக்குமெண்ட் ஏதாச்சும் எழுதணும்னா பத்திரம் வாங்குறதுக்கு தனியா, அப்புறம் எழுதுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இதெல்லாம் ஒரு நாள் அரை நாள் பக்கம் ஆயிரும். அதனால ஏற்கனவே நாங்க ஊர்ல இருந்து வர்றப்பயே ஒருத்தர்கிட்ட இங்க சொல்லிட்டோம், அவரும் எழுதி வச்சுட்டாரு, நான் இங்க வந்தோடனே அதை கொண்டு வந்து அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வேலை பண்ணீங்க தம்பி, சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பணத்தை வாங்கிட்டு வந்தோடனே 5 லட்சம் ரூபாய் பணத்தை ரவி கிட்டையும் ஸ்ருதிக்கிட்டையும் சிந்தாமணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர்றாரு ரவி. அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட சொல்றாங்க. பாக்குறாங்க, என்ன தம்பி 2 டாக்குமெண்ட் இருக்கு, அக்கா நீங்க படிச்சு பாருங்க தெரியும் அப்படின்னு ரவி சொல்றாரு. படிச்சு பாக்குறாங்க. ஒரு டாக்குமெண்ட்ல அட்வான்ஸ் பணம் கொடுக்கறாங்கல்ல அவங்களுக்கான டாக்குமெண்ட், இன்னொரு டாக்குமெண்ட் பணம் வாங்குறாங்கல்ல அவங்களுக்கான டாக்குமெண்ட். அதை படிச்சு பாக்குறாங்க. சிந்தாமணி, தம்பி பேரெல்லாம் எதுவும் போடாம இருக்கு. ஆமாக்கா, யாருகிட்ட விக்கிறோம்னு தெரியாதுல, அதனாலதான் பேரு போடாம இருக்கு. ஆனா இது என் மாமனார் பேர் அதுல போட்டிருக்கு பாருங்க, இதுல உங்க பேரு மட்டும் எழுதிருங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வேலை தம்பி, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, பேனா கொடுறா, பேரை எழுதிடலாம் அப்படின்னு. அக்கா ஒரு நிமிஷம், இந்தாங்க இந்த பேனால எழுதுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் தம்பி என் பேனாலே எழுதுறனே? இல்லக்கா இங்க பாருங்க, இது நான் வச்சிருக்க பேனா இதுலதான் எழுதுனது, அதனால எங்க டாக்குமெண்ட் ரைட்டர் கொடுத்துட்டு போனாரு, இந்த பேனாலேயே அவங்க பேர் எழுத சொல்லிரு, இல்லாட்டி அது செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆமா ஆமா கரெக்ட் தான், வேற ஒரு பேனால எழுதும் போது இது மறுபடியும் அழிச்சிட்டு எழுதுன மாதிரி ஆயிரும், டாக்குமெண்ட் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. தம்பி சூப்பர் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரவி கொடுக்குற பேனாவை வாங்கி சிந்தாமணி அந்த டாக்குமெண்ட்ல சிந்தாமணி என்பவருக்கு திருப்பதி கோவிந்தா கோவிந்தா என்பவரிடம் இருந்து இந்த இடத்தை வாங்குவதற்கான அட்வான்ஸ் தொகையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு சைன் வேற போட்டிருக்கு, கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி சைன் போட்டிருக்கு. உங்க மாமனார் பேரு கோவிந்தா கோவிந்தாவா? இது புதுசா இருக்குது இந்த பேரு அப்படின்னு சொல்றாங்க. திருப்பதி ஏழுமலையான் பேருக்கா எங்க மாமனாருக்கு வேண்டிட்டு வச்சாங்களாமா? இல்ல தம்பி, திருப்பதினு வைப்பாங்க, கோவிந்தராஜன் இது மாதிரி பேரு வைப்பாங்க, இப்படி கோவிந்தா கோவிந்தான்னு வச்சிருக்காங்க. அக்கா ஆக்சுவலா எங்க மாமனாரோட பேரண்ட்ஸ் திருப்பதின்னு பேரு வச்சிருந்திருக்காங்க, ஸ்டெரேஷா இருக்கட்டும்னு சொல்லி இவரு கோவிந்தா கோவிந்தான்னு பேரு வச்சுக்கிட்டாராமா அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி தம்பி. அதுக்கப்புறம் ஒரு பத்திரத்துல சைன் போடுறாங்க. அடுத்த பத்திரத்துல சைன் போட போகும்போதே ரவி அச்சுன்னு தும்புறாரு. அதெல்லாம் பார்க்காம அடுத்த பத்திரத்துல சைன் போட போறாங்க. சிந்தாமணி, அக்காக்கா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஏன் தம்பி, எனக்கு தும்மல் வந்திருக்குக்கா, ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். தம்பி அதெல்லாம் பாப்பியா, ஒரு நல்ல காரியம் செய்யறப்போ தும்பிட்டு செய்யலாமாக்கா? இருக்கக்கா ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க திரும்பவும் அந்த பத்திரத்தை எங்கிட்ட கொடுங்க, மறுபடியும் உங்களுக்கு பத்திரத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பத்திரத்தையும் சிந்தாமணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேனாவையும் வாங்கிக்கிறாரு ரவி. இப்போ சிந்தாமணி எந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா, சிந்தாமணியாகிய நான் 5 லட்சம் ரூபாய் பணத்தை அமெரிக்காவை சேர்ந்த கோவிந்தா கோவிந்தா என்பவருக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தை அட்வான்ஸாக கொடுக்கிறேன் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ல தான் சைன் போட்டிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்க போறது சிந்தாமணி தான். இப்போ ரவி வச்சுக்க போறாருல டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க வராங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, கோவிந்தா கோவிந்தா என்ற நான் சிந்தாமணி என்பவரிடம் 5 லட்சம் ரூபாய் தொகையை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ல எழுதி இருக்கு. அதுல சிந்தாமணி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. உங்க மாமனார் கையெழுத்து போடலையே? அக்கா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, நீங்க கையெழுத்து போட்டுட்டீங்கல்ல. அக்கா கீழே கொஞ்சம் பாத்தீங்களா, என் மாமனார் கோவிந்தா கோவிந்தான்னு சைன் போட்டிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அட ஆமாப்பா, நான் பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. நாளைக்கு உங்க மாமனார் வந்துருவாரா? அதுதான் ஏற்கனவே எங்களுக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருக்காங்கல்ல, நாங்க சைன் போட்டு கொடுத்தா போதும், யாருக்கு வேணாலும் நாங்க விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க. சரி நாளைக்கு 10 மணிக்கு உங்களை மீட் பண்றேன், நானு நாளைக்கு பதிஞ்சுக்கலாம், பேலன்ஸ் இருக்க 20 லட்சம் ரூபாய் பணத்தை நாளைக்கு உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி போயிட்டாங்களான்னு வெட்டி பாக்குறாங்க. அவங்க
அங்க இருந்து போன பின்னாடி ரவி மீனாக்கு கால் பண்றாங்க. அண்ணி சிந்தாமணி அங்க இருந்து கிளம்பியாச்சு, இப்ப என்ன நீ பண்றது? ரவி ஸ்ருதி 2 பேரும் நீங்க உடனே கிளம்பி வந்துருங்க, அங்க இருந்து வீட்டு சாவியும் எப்பயும் போல செக்யூரிட்டி கொடுத்துட்டு வந்துருங்க, மறக்காம அந்த டாக்குமெண்ட்டை நீங்க எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணி நான் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பெண்ணி எல்லாத்தையுமே இந்த கவர்ல போட்டு வச்சுட்டேன், எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஸ்ருதி ரவி 2 பேரும் நேரா கிளம்பி மீனாவோட அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. ஸ்ருதி பயங்கர குழப்பத்திலே இருக்காங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி மீனா கிட்ட கேக்குறாங்க, நானும் எத்தனையோ தடவை கேட்டுட்டேன் மீனா, தெரியலன்னு தான் அண்ணிட்டு கேட்டுக்கோனே சொல்லிட்டு இருக்கான் இந்த ரவி. இப்ப கேக்குற மீனா உங்ககிட்ட டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு நமக்கு ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுக்க சொன்னீங்க, 5 லட்ச ரூபா பணத்தையும் வாங்க சொன்னீங்க, 5 லட்ச ரூபா பணத்தையும் கையில வாங்கிட்டோம், டாக்குமெண்ட் தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மீனா, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சீதா சொல்றாங்க, என் அக்கானா சும்மாவா, என் அக்கா எல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னோடனே, ஏ சீதா அது என்னோட ஐடியா இல்ல உன்னோட ஐடியா தான் அது அப்படின்னு சொல்றாங்க. மீனா எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னோடனே சரி அந்த பத்திரத்தை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பத்திரத்தை எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த எழுத்துலாம் கொஞ்சம் மங்களா இருக்கு. ஐயோ என்னது இது, பத்திரத்துல ஒண்ணு இல்ல, வெறும் பத்திரமா இருக்கு, சிந்தாமணி அவங்க போட்ட சைன் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த சைனுமே இல்லையே மீனா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னன்னா அந்த பத்திரத்துல எதுவுமே எழுதல, பிளாங்க் பத்திரத்துல கையெழுத்து வாங்கின மாதிரி இருக்கு. சிந்தாமணி இப்போ பிளாங்க் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன நடக்குது மீனா, இது என்ன பெரிய மேஜிக்கா? ரவி நம்ம 2 பேரும் பார்த்தப்போ அந்த பத்திரத்துல எல்லாம் எழுதிருந்துல ரவி. ஆமா ஸ்ருதி, அப்புறம் எப்படி இங்க ஒண்ணுமே எழுதாம இருக்கு? ஸ்ருதி அதுல ஒரு விஷயம் இருக்கு அண்ணி, அதை நீங்களே சொல்லுங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ரவி சொல்றாரு. அப்படி ஒரு பிளாஷ்பேக் போகுது, நீ அந்த வேலையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு வேலைன்னு சத்யா கிட்ட சொன்னாங்கல்ல. ஆக்சுவலா அது என்ன வேலைன்னா அந்த டாக்குமெண்ட்டை எழுதுறதுக்காக தான் வேலையை தான் சொன்னாங்க. அதை சத்யா எழுதுறதுக்காக போறப்போ நானும் சீதாவும் ஒரு பக்கம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி மீனாவும் சீதாவும் ஒரு பக்கம் போனாங்கல்ல. ஆக்சுவலா மீனாக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அவங்க கிட்டதான் இந்த பெண்ணை வாங்க போயிருக்காங்க. அப்புறம் பிரசன்ட்டுக்கு வருது கதை, நாங்க இப்படிதான் ஒரு பெண்ணை வாங்கிட்டு வந்தோம். அது சரி மீனா, நீங்க பெண்ணை வாங்கிட்டு வந்தீங்க என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. ஸ்ருதி சொல்றேன் இருங்க, இந்த பேனா சாதாரணமான பேனா இல்ல, இது ஒரு மறையிற பேனா. சீதா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இன்விசிபிள் இங்கு காது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இங்கு தான் நாங்க போய் வாங்க போனோம், அந்த பேனாவே இங்கையும் அப்படின்னு சொல்றாங்க. மீனா ஏ ஸ்ருதி உனக்கு இன்னும் புரியலையா? ஆக்சுவலா பெண் இன்னமும் சாதாரணம் தான், அதுக்குள்ள இருக்க இங்கு தான் இருக்கு விஷயமே. இந்த இங்க ஊத்தி இந்த பெண்ணுல எழுதணும்னா அந்த இங்க வச்சு ஒரு பேப்பர்ல எழுதுனேன்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாமே குறைஞ்சது 4 மணி நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடும். அப்படியா அப்படின்னு ஸ்ருதி சொன்னோடனே, ஆமா ஸ்ருதி அந்த பேனாவை வச்சுதான் பத்திரத்தை எழுதிட்டு அங்க கொடுத்து விட்டோம், 2 பத்திரத்தை கொடுத்து விட்டோம். இந்த நேரத்துக்கு சிந்தாமணியும் கண்டிப்பா வீட்டுக்கு போயிருப்பா, அந்த பத்திரத்தை எடுத்து பாக்குறப்போ எல்லாமே அழிஞ்சிருக்கும், எழுதியிருக்கிறது எல்லாமே அழிஞ்சிருக்கும், அந்த பத்திரம் இப்போ வெறும் பத்திரமா இருக்கும். அந்த விஷயத்த மீனா சொன்னோன்னா செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க ஸ்ருதி. வாவ் செம்ம ஐடியா. ஆனா மீனா எப்படி நம்ம சிந்தாமணிக்கு போட்ட கையெழுத்து மட்டும் அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னோடனே, அதை நான் சொல்றேன் அப்படின்னு ரவி சொல்றாரு. அண்ணி என்கிட்ட ஏற்கனவே ஒரு விஷயத்த சொன்னாங்க, இந்த பத்திரத்தை வாங்கின பின்னாடி சிந்தாமணிக்கான டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதாவது சிந்தாமணி என்கிற நான் இந்த பணத்தை கோவிந்தாக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்கல்ல, அந்த கையெழுத்து போட்டது அதை அவங்க எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த பத்திரத்துல ஃபர்ஸ்ட் கையெழுத்து வாங்க சொல்லிட்டாங்க. இந்த இன்விசிபிள் இங்க் இருக்க பெண்ணுல சிந்தாமணி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப நான் ஒரு தும்முனல்ல. ஆமா ரவி, அது எல்லாமே அண்ணியோட ஐடியா தான், நான் தும்முனேன், அதனால இப்போ வேண்டாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டையும் அந்த பேனாவையும் நான் வாங்கினேன்ல. ஆமா வாங்கின கரெக்ட் தான். அப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஏற்கனவே என்னோட பேண்ட் பாக்கெட்ல அண்ணி கொடுத்த இதே மாதிரி மாடல் இருக்கிற ஒரு நார்மல் பெண்ணை நான் வச்சிருந்தேன். அந்த இன்விசிபிள் இங்க் இருக்கிற பேனாவை என் பாக்கெட்ல வச்சுட்டு அந்த நார்மல் இங்க் இருக்கிற பெண்ணை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். கடைசியில நமக்கு வர வேண்டிய டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடணும்ல சிந்தாமணி, அதுக்கு நார்மல் இங்க் இருக்க பெண்ணை கொடுத்து கையெழுத்து போட சொல்லிட்டேன். அதனாலதான் இங்கே வந்தோடனே அந்த பத்திரத்துல எழுதியிருந்தது எல்லாமே மறைஞ்சிருச்சு, சிந்தாமணி போட்ட அந்த நார்மல் இங்க் பென் கையெழுத்து மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வாவ் செம்ம பிரில்லியன்ட், நீங்க எல்லாம் கலக்கிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. மீனா சொல்றாங்க, இந்த இங்க் ஐடியாவே கொடுத்தது சீதா தான், அவளுக்கு தான் எல்லா கிரெடிட்டும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணி இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம் அண்ணி? இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போனோடனே சிந்தாமணி அந்த டாக்குமெண்ட்டை பார்க்க போறா, உங்களுக்கு கால் பண்ணுவா, நீங்க போனை அட்டன் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா கொஞ்ச நேரத்துல பார்த்தா சிந்தாமணி ஸ்ருதிக்கும் ரவிக்கும் கால்
கால் பண்றாங்க. 2 பேருமே அட்டெண்ட் பண்ணல. திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் கடைசியில ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க அந்த போன் 2யுமே. ஆக்சுவலா இது 2ம் வேற ஒரு பேர்ல இருக்கிற சிம் கார்டு. அதனால அது 2யும் உடைச்சு போட்டுடலாம் கொடுங்கன்னு சொல்லி சத்யா அந்த சிம் கார்டு 2யும் உடைச்சு போட்டுறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, சத்யா நான் சொன்ன அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு சத்யா. என்ன சொல்றீங்க நீ அப்படின்னு கேக்குறாங்க. மீனா கிட்ட ரவி, சிந்தாமணி டாக்குமெண்ட் எல்லாம் அழிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா உடனே உங்களுக்கு கால் பண்ணுவா. நீங்க போன் எடுக்கலைன்னாவே ஏதோ தப்புன்னு நினைச்சிட்டு நேரா வீட்டுக்கு தான் வருவா. செக்யூரிட்டி கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொல்லியிருந்தேன், அதான் வேற ஒண்ணு இல்ல. என்ன நீ சொல்ல சொன்னீங்க? ஆக்சுவலா அந்த செக்யூரிட்டி கிட்ட என்ன சொல்ல சொல்லியிருக்கேன்னா, சிந்தாமணி செக்யூரிட்டி கிட்ட வந்து கேக்குறப்போ அவர் என்ன சொல்லணும்னா, நான் 2-3 நாள் லீவ்ல போயிருந்தேன், யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாத்திருக்காங்க, இந்த வீட்டுக்காரங்க வெளிநாட்டு தான் இருக்காங்க, எந்த ப்ராப்ளமும் இல்ல, அவங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மத்த எல்லா செக்யூரிட்டி கிட்டையும் என்ன சொல்ல சொல்லியிருக்கேன்னா, சிந்தாமணி வந்து கேட்டா, ஆமா புரோக்கர் வந்து கேட்டாங்க, இது நீங்க சொல்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் சொல்லணுமே நாங்க அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்லிட்டீங்களா, சூப்பர் அண்ணி அப்படின்னு சொல்றாரு ரவி. அதே மாதிரி அந்த பத்திரத்துல ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சோடனே இவங்களுக்கு போன் பண்ணியும் போன் எடுக்கலன்னு தெரிஞ்சோடனே ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சிந்தாமணி நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க. செக்யூரிட்டி அங்க இருக்காரு. சிந்தாமணி இங்க இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாட்டுல தான் இருக்காங்கம்மா, இங்க ஒருத்தருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு காலையில தாங்க வந்தேன், மத்தியானம் வரலும் இவங்க கிட்ட தான் பேசிட்டு போனேன், இங்க ஏற்கனவே 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிந்தாமணி, அம்மா நானே ஊருக்கு போயிட்டு இப்பதாமா வர்றேன், ஒருவேளை நான் ஊர்ல இல்லாத சமயமா பார்த்து எவனோ ஒருத்தன் இந்த வேலையை செஞ்சிருக்கான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மத்த செக்யூரிட்டியா அங்க எங்கன்னு எல்லா பக்கம் இவங்க செட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல எல்லாம் போய் கேக்குறாங்க. எல்லாருமே நான் இது மாதிரி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. போச்சு 5 லட்சம் போச்சு, எவனோ நம்மளை ஏமாத்திட்டான், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு பயங்கர கடுப்புல இருக்காங்க சிந்தாமணி. மீனா வீட்டை காமிக்கிறாங்க. மீனா கிட்ட எல்லாரும் கேக்குறாங்க, இப்ப அடுத்த மூவ் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. காலையில ஆகட்டும், நம்ம சிந்தாமணிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி காலையில ஆகுது, செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. போலீஸ் கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல முடியாது, என்ன பண்றது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க சிந்தாமணி. மீனாவோட அம்மா வீட்டுல எல்லாம் காலையில ஆனோடனே, சரி மணி இப்போ ஒரு 8:15 ஆச்சு, நம்ம பிளான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. மீனா, கண்டிப்பா ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே யாரோ ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. அவரும் பேசிட்டு, அம்மா நீங்க நேரா சிந்தாமணி வீட்டுக்கு வந்துருங்க, நாங்களும் சிந்தாமணி வீட்டுக்கு வந்துடுறோமா அப்படின்னு சொல்றாங்க. சார் நான் சிந்தாமணி வீட்டுக்கு போக வேண்டாம் சார், வேறொரு இடத்துக்கு போகணும், அந்த லொகேஷனை உங்களுக்கு நான் இப்போ சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லொகேஷனை பேசிட்டு இருந்தாங்கல்ல அவருக்கு சென்ட் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு, சத்யா யாருக்குக்கா பேசின, நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, நான் கொண்டு போய் ஏற்கனவே பூ கொடுப்போம்ல, நம்ம கூட போயிட்டு வந்தோமேடா, அவருக்கு தான் பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஓகே ஓகேக்கா, லொகேஷனை மட்டும் அனுப்பிச்சு விட்டுரு அப்படிங்கிறாங்க. எங்கக்கா? டே லொகேஷன் வேற எங்கடா அனுப்ப சொல்லுவேன், மண்டபத்தோட லொகேஷன் அனுப்பு, நம்ம எல்லாரும் இப்ப மண்டபத்துக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சத்யா ஓகே சொல்லிட்டு மண்டபத்தோட லொகேஷனை அந்த இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அடுத்தது நம்ம மீனா என்ன பண்றாங்கன்னா, சிந்தாமணிக்கு கால் பண்றாங்க. இவ இந்த இந்நேரத்துல கால் பண்றா, இருக்கிற டென்ஷன் பட்டாதுன்னு இவ வேற கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி மீனா பத்தி நக்கலா பேசுறாங்க. என்னது, பூ டெக்கரேஷன் ஆர்டர் மண்டபத்துல கேன்சல் ஆயிடுச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, கடைசியில பூ வைக்கிற வேலையும் விடலான்னு முடிவு பண்ணி எங்கிட்ட ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு கேட்க வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. சிந்தாமணி, இல்ல சிந்தாமணி அம்மா, மண்டபத்துக்கு நீங்க கொஞ்சம் வர்றீங்களா, அர்ஜென்ட்டா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? எல்லாம் இருக்குது, நீங்க கொஞ்சம் மண்டபத்துக்கு வர்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க. மீனா, அதெல்லாம் ஒண்ணும் வர முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்க வந்தே ஆகணும், நீங்க வர்றீங்களா இல்ல நாங்க வந்து உங்களை கூட்டிட்டு போட்டோமா அப்படின்னு சொல்லவும், இவ ஏன் இப்படி பண்றா, சரி என்னன்னு போய் கேட்டுட்டு தான் வந்துருவோமே, சரி வர்ற வையே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி போனை கட் பண்ணிட்டு மண்டபத்துக்கு கிளம்பி வர்றாங்க. அப்போ கார்ல வந்துட்டு இருக்கும் போதே அந்த அசிஸ்டன்ட் இருப்பார்ல, அக்கா என்னக்கா உங்களை மண்டபத்துக்கு வர சொல்லியிருக்கா, ஏதாச்சும் பிரச்சனை பண்ண போறாக்கா? டே அதெல்லாம் அவனால பண்ண முடியாதுடா, ஒன்னும் பண்ண முடியாது, அவ ஒரு தோத்தாங்குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா அந்த 5 லட்சம் போச்சு என்னக்கா பண்றது? டே அதை புடிச்சிடலாம்டா, கவலைப்படாத, ஃபர்ஸ்ட் இந்த மீனா சொல்லியிருக்கா என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு போறாங்க. மண்டபத்துக்கு முன்னாடி நிறைய கூட்டமா இருக்கு. என்னக்கா இது, மண்டபத்துக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்கு, தெரியலையேடா அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கும் போதே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு கான்ஸ்டபிள் வராரு, அம்மா நேரா மண்டபத்துல ஆபீஸ் ரூமுக்கு போங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. அக்கா என்னக்கா இது தப்பா இருக்குதே அப்படின்னு சிந்தாமணியோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க. ஆமாண்டா எனக்கும் என்னமோ தப்பா தெரியுது, என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தோட ஆபீஸ் ரூமுக்குள்ள போறாங்க. பார்த்தா பயங்கரமான
பயங்கரமான ஷாக்கு. அங்க நிக்கிறது மீனா, மீனாவோட தம்பி, ஸ்ருதி, ரவி, சீதா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, ஏதோ ஒண்ணு பயபுள்ள வேலை பார்த்துருச்சு போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு தான் வர்றாங்க. அங்க பார்த்தா இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்காரு. இந்த மண்டபத்தோட ஓனரும் உட்காந்துருக்காங்க. அப்படியே இந்த இன்ஸ்பெக்டர் பக்கத்துல பார்த்தா குத்த வச்சு உட்காந்துருக்காரு. செம்மையா அடி வாங்கியிருப்பாரு போல இருக்கு. அந்த மேனேஜரு குத்த வச்சு வேற உட்காந்துருக்காரு. நல்லா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இருந்தாலும் நம்ம இந்த கெத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சார் எதுக்கு மீனா என்ன வர சொன்னா, எதுக்கு இத்தனை போலீஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கும் போதே இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு, அம்மா என்கிட்ட பேசுங்க, அங்க என்ன பேசுறீங்க, எதுக்கு சார் என்ன அவ வர சொன்னா, நீங்களாம் வேற வந்திருக்கீங்க, என்ன சார் விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. சிந்தாமணி, சொல்றம்மா சொல்றேன், நீங்களும் இந்த மேனேஜரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த பொண்ணை ஏமாத்துறதுக்காக அந்த பொண்ணுக்கு ஒரு வெறும் 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு 75,000 ரூபாய் பணத்தை ஆட்டைய போட்டுட்டு அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்தி துரத்தி விட்டீங்கல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, நான் தப்பு பண்ணுனேன்? ஐயோ, நான்லாம் நேர்மையான ஆள். வேணாலும் இந்த ஓனர் கேட்டு பாருங்க, எத்தனை வருஷமா இந்த டெக்கரேஷனை இந்த மண்டபத்துக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன்னு. நான் போய் இதை தப்பு பண்ணுவேனா? சொல்லுங்க ஓனர் ஐயா அப்படின்னு சொல்றாங்க. சிந்தாமணி, போதும்மா போதும், உன்னோட விளையாட்டெல்லாம் போதும். நீயும் இந்த மேனேஜரும் சேர்ந்து பண்ணின வேலையில இந்நேரம் என் மண்டபத்தோட மானமே போயிருக்கும். நாளை பின்ன எவனும் இந்த மண்டபத்தை புக் பண்ண வந்திருக்க மாட்டான். நல்ல வேலைக்கு இதோட போச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமேல் இந்த மண்டபத்து பக்கமே நீ தலை வச்சும் கூட படுக்க கூடாது. உனக்கும் இந்த மண்டபத்துக்கும் இருந்த தொடர்பு முடிஞ்சு போச்சு. இனிமேல் உனக்கு எந்த ஆர்டருமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு ஓனர். என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் யாருன்னு தெரியும்ல அப்படிங்கும் போதே இன்ஸ்பெக்டர், என்னம்மா இந்த சாரை மிரட்டிக்கிட்டு இருக்க, அமைதியாரு, அங்க போய் உட்காரு சேர்ல அப்படின்னு சொல்றாங்க. சார் நான் என்ன தப்பு செஞ்சேன், எதுக்காக சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மேனேஜர் ஏதோ கோல்மால் பண்ணிருக்கான்னா அவங்கிட்ட போய் விசாரிங்க, எங்கிட்ட எதுக்கு சார் வர்றீங்க? அம்மா நீ இப்படியே ஏதாச்சும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, என் வக்கீல கூப்பிட வேண்டியது வரும். அப்புறம் நீங்க தான் அசிங்கப்பட்டு போகணும். அம்மா கொஞ்சம் நிறுத்து, நாங்களாம் உன்னை அசிங்க எல்லாம் பட மாட்டோம், நீ தான் அசிங்கப்படுவ. நீ தான் டீட்டெயிலா எழுதி கொடுத்து கையெழுத்தே போட்டு கொடுத்துருக்கிய. என்ன கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா, எனக்கு ஒன்னும் புரியலையா அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி சொல்றாங்க. யோ கான்ஸ்டபிள், அதை படி அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா ஒரு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து படிக்கிறாரு அந்த கான்ஸ்டபிள். சிந்தாமணி என்கிற நானும் சுதர்சனா கல்யாண மண்டபத்தின் மேனேஜரும் ஆகிய திரு பிருத்திவி என்பவரும் கூட்டாக சேர்ந்து மீனாவுக்கு இந்த மண்டபம் மட்டும் அல்லாமல் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மண்டபம் எதுலையுமே அவளுக்கு ஆர்டர் கிடைக்க கூடாது என்பதற்காக, அவளுக்கு கெட்ட பெயர் வர வேண்டும் என்பதற்காக அவளிடம் 25,000 ரூபாய் அட்வான்ஸை கொடுத்து நான் சொல்லி அந்த மேனேஜர் பிருத்திவி மீனாவிடம் கையெழுத்து வாங்கினார். அந்த பத்திரத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளுக்கும் மீனா போடும் கையெழுத்துக்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவெளி விட்டிருந்தோம். அந்த இடைவெளியில் மீனா கையெழுத்து போட்டவுடன் மீதம் பேலன்ஸ் இருக்கும் 1,75,000 ரூபாய் மீனா பெற்றுக்கொண்டதாகவும் எழுதி கொண்டோம். இவை அனைத்துமே நானும் சுதர்சன் மண்டபத்தின் மேனேஜர் பிருத்திவியும் சேர்ந்துதான் செய்தோம். இதில் முழுக்க முழுக்க என்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. என்னுடைய தொழில் எதிரியான மீனாவை வளர விடக்கூடாது. அவளுக்கு இந்த ஊரில் எப்பொழுதுமே எந்த ஆர்டரும் கிடைக்க கூடாது. அவள் மண்டப டெக்கரேஷனை எடுத்து வேலை செய்யக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டுமே இதை நான் செய்தேன். இவை அனைத்துக்கும் மூல காரணம் நான் தான். மீனாவை ஏமாற்றியது நான் தான். அவளுக்கு பணம் கொடுக்காமல் ஏமாற்றியது நான் தான் என்பதை நான் சுய புத்தியுடன் எழுதி கொள்கிறேன். இப்படிக்கு சிந்தாமணி அப்படின்னு கையெழுத்து வேற போட்டிருக்கு. இது எல்லாத்தையும் படிச்சு காமிக்கிறாரு கான்ஸ்டபிள். இதை கேட்டு இல்ல இதை நான் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது யாரோ போலி கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை அந்த அம்மா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாங்க. கான்ஸ்டபிளும் அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுக்குறாரு. கையெழுத்து பாக்குறாங்க. இது உன் கையெழுத்து தானம்மா அப்படின்னு கேக்குறாரு. அப்படி பார்த்துட்டு திருத்துன்னு முழிக்கிறாங்க. சொல்லுமா, இது உன் கையெழுத்து தானே? ஆமாங்க, அது ஏன் கையெழுத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்ற? இல்ல இது நான் கையெழுத்து போடல, என்ன மாதிரியே யாரோ கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க, அந்த பத்திரத்தை 4-5 கிழிச்சு பக்கத்திலேயே தண்ணி கிளாஸ் இருக்கு, அந்த தண்ணி கிளாஸ்க்குள்ள எல்லா பேப்பரையும் நினைச்சு வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க சிந்தாமணி. ஏமா, நாங்க என்ன அவ்வளவு முட்டாளாமா? உனக்கு கொடுத்தது ஒரிஜினல் பேப்பர் இல்லம்மா, அது ஒரு ஜெராக்ஸ். ஒரிஜினல் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இதை கேட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னை யாரோ ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு
இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நீ கையெழுத்து போடாம யாருமா கையெழுத்து போட போறா? சரி சரி, நீ ஏன் நேரடியா அங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், குறைஞ்சபட்ச தண்டனைனாச்சும் உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா அதிகபட்ச தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்ல, சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சிந்தாமணியும் போய் அங்க இருக்க ரிப்போர்ட்டர் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. மீனா மேல எந்த தப்பும் இல்ல, நாங்க தான் மீனாவை ஏமாத்தணும், நானும் அந்த மேனேஜரும் சேர்ந்துதான். ஏன்னா என்னோட தொழில் எதிரி அவ, எனக்கு போட்டியாவே எல்லா பக்கம் வந்துகிட்டு இருந்தா, அதனால அவளை கவுக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் செஞ்சேன். 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு மேனேஜருக்கு கம்சனா 25,000 ரூபாய் பணத்தை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அப்புறம் 25,000 ரூபாய் மீனாக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு, அப்புறம் நடந்தது பாத்தீங்களா அந்த கேப் விட்டது, இது எல்லாத்தையுமே எல்லா விஷயம்னு சொல்றாங்க. இது எல்லாமே பண்ணது நான் தான் அப்படிங்கிற விஷயத்த ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி சொல்றாங்க, பேட்டி கொடுக்குறாங்க சிந்தாமணி. இது எல்லாத்தையும் பேசி முடிச்சோடனே இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இந்த மீனா மேல எந்த தப்புமே இல்ல, இந்த மண்டபத்தோட மேனேஜரும் சிந்தாமணி அம்மாவும் தான் சேர்ந்து ஏமாத்திருக்காங்க, மீனாவை வளர விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஓனர் பேசுறாரு, எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் மீனாவை தப்பா நினைச்சிட்டேன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் மண்டபத்தோட மேனேஜரும் இந்த சிந்தாமணி அம்மா தான் இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, இனிமேல் இந்த மண்டபத்தோட ஆர்டர் ஃபுல்லா மீனாக்கு தான் போகும் அப்படிங்கறத ஓனரும் சொல்லிடுறாரு. மீனாக்கும் பயங்கர சந்தோஷமாயிருது, இவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாருமே சிந்தாமணியை திட்டுறாங்க. பயங்கர கோவம் சிந்தாமணிக்கு. பேசுனது போதும், ஜீப்ல ஏறுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்போ மீனா, சார் ஒரு 5 நிமிஷம் நான் சிந்தாமணிக்கு அம்மா கிட்ட பேசிக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. பேசிக்கமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தனியா சிந்தாமணியை கூட்டிட்டு போய் மீனா, ஸ்ருதி, ரவி எல்லாரும் பேசுறாங்க. என்ன முழிக்கிற, எப்படி நீ கையெழுத்து போட்டா போலி கையெழுத்தா இருக்கும்னு நினைக்கிறேல்ல, நீ உண்மையாவே போட்ட கையெழுத்து தான் இது, எப்படி தெரியுமா நடந்தது, நீ ஒரு வீட்டை நேத்து வாங்க போனேல்ல, அதுக்கு 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு 2 டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்ட, ஒரு டாக்குமெண்ட்டை நீ எடுத்துட்டு வந்து பாக்குறப்போ அதுல எதுவுமே எழுதாத மாதிரி வித் டாக்குமெண்டா இருந்தது, கரெக்டா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் அந்த இன்னொன்னு நீ எழுதிக்க அவங்களுக்கு கொடுத்தல 2வது டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட் தான் நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட இருக்க டாக்குமெண்ட். என்ன சொல்ற மீனா? அட ஆமா சிந்தாமணி, நீ ஒரு ஃபோர்ஜரி பண்ணுன, முள்ளாலதான் எடுக்கணும், அதே மாதிரிதான் நீ எப்படி குறுக்கு வழியில போய் என்னை ஏமாத்தி ஜெயிச்சியோ அதே மாதிரிதான் ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் குறுக்கு வழியில போய் உன்னை ஜெயிச்சு தப்பு செஞ்சேன், உன்னை நான் போலீஸ்கிட்ட இப்ப புடிச்சு கொடுத்துருக்கேன். நீ கையெழுத்து போட்ட பேனாவும் சரி, அதுல எழுதியிருந்த வார்த்தைகள் எல்லாமே எழுதினோடனே ஒரு 4 மணி நேரத்துல அந்த இங்க் மறைஞ்சு போற இங்க்ல தான் எழுதிருந்தோம். நீயும் கையெழுத்து போட்டுட்டு போயிட்ட, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனோடனே அந்த இங்க் ஃபுல்லா மறைஞ்சு போச்சு. 2வது பத்திரத்துல கையெழுத்து போடும்போது அங்க இருந்த ஒருத்தர் தும்முனாரே, தும்மிட்டு உங்ககிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்கின பின்னாடி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொடுத்தாருல, அப்போ அந்த இன்விசிபிள் இங்கு பேனாவை எடுத்துட்டு ஒரிஜினல் சாதாரண நார்மல் இங்கு பேனாவை உனக்கு கொடுத்து கையெழுத்து போட சொன்னாங்க. நீயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட, அதுல எழுதிருக்கிறது எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீ கையெழுத்து போட்டது மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்க எங்க தேவைக்கு ஏத்த மாதிரி இதை எழுதிக்கிட்டோம். நீ எப்படி எழுதுனியோ அதே மாதிரி நாங்க எழுதிக்கிட்டோம், புரிஞ்சுதா? ஏ ரவி, அந்த இடத்த விக்கிற ஒரு பேர் என்ன ரவி? கோவிந்தா. நீ என்ன புரியலையா உங்களுக்கு சிந்தாமணி? இப்போ நீங்க கொடுத்த பணமும் சரி, நீங்க போட்ட கையெழுத்தும் கோவிந்தா அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சிந்தாமணி, புரிஞ்சுதா உங்களுக்கு? எனக்கு சேர வேண்டிய 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்தாச்சு, சீதா அந்த பணத்தை கொடு அப்படின்னு மீதி இருக்க பேலன்ஸ் பணத்தை சீதா சிந்தாமணியோட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் வாங்கிக்கிறாரு. நீங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கல்ல, அந்த பணத்தோட பேலன்ஸ் 3 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உங்களை மாதிரி நான்லாம் ஏமாத்த மாட்டேன் சிந்தாமணி. அப்போ அங்க வந்தது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அங்க வந்த 2 பேர் யாருன்னு பாக்குறீங்களா? இதோ இங்க நிக்கிறாங்க பாருங்க, ரவி, ஸ்ருதி. இவங்க தான் மாறுவேஷம் போட்டுட்டு வந்திருந்தாங்க. நீங்களும் கண்டுபிடிக்க முடியல. ஸ்ருதி, உங்க மேக்கப் மேன் செம்மையா மேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர கடுப்பாகிறாங்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டுங்க, நீங்க ஜெயிலுக்கு போய் நல்லா களி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்ல புத்தியோட திரும்பி வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே இன்ஸ்பெக்டர் வாமா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. சிந்தாமணியும் கூடவே அந்த அசிஸ்டன்ட்டும் போறாரு. போறப்பே சிந்தாமணி சொல்லிட்டு போறாங்க, உன்னை சும்மா விட மாட்டேன்டி, உன்னை பழி வாங்குவேன், அதெல்லாம் பாத்துக்கலாம், நீங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க மீனா. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே மீனாவை பேட்டி எடுக்க வர்றாங்க.
அதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் பண்ணோம், என்னென்ன நடந்தது, அந்த இன்விசிபிள் இங்க் பென்னு பத்திரத்துல கையெழுத்து வாங்கினது எல்லா விஷயத்தையும் இது எல்லாமே சொல்லலாமான்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் பிரஸ்ல எல்லாத்தையும் சொல்றாங்க. நடிச்ச ரவி ஸ்ருதி அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. வாவ், இவ்வளவு புத்திசாலியா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலைங்க, ஆனா நான் நேர்மையா போயிட்டு இருக்கப்போ ஒருத்தர் நம்மளை ஏமாத்தி பணத்தை புடுங்குறப்போ கண்டிப்பா அவங்க வழியிலேயே போய் பணத்தை வாங்கினது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டர் பண்ற வேலையை நீங்க பண்ணிருக்கீங்க, இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேக்குறாங்க ஒரு ரிப்போர்ட்டர். அதுக்கு மீனா சொல்றாங்க, இப்படி பணம் பறி போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம திக்கு திசை தெரியாம முழிச்சிட்டு இருந்தப்போ என் மாமனார் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. என் மாமனார் ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப நல்லவர். அவரவே அந்த ஒரு கடைக்காரர் 50 ரூபாவை கிழிஞ்சு நோட்டை கொடுத்து ஏமாத்திட்டாரு. என் மாமனார் அதை ஒட்டி அடுத்த நாள் அவர்கிட்டயே அந்த நோட்டை கொடுத்தாரு. அவரும் தெரியாம அதை வாங்கிட்டாரு. இத சொன்னாரு என் மாமனார் என்கிட்ட. அதை வச்சுதான் நான் இதை செஞ்சேன். இந்த பிளான ஃபுல்லா போட்டு முடிச்சேன். இதுக்கு எனக்கு துணையா இருந்த ரவி, ஸ்ருதி, சத்யா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சீதாவோட ஃப்ரெண்ட் மட்டும் அந்த இன்விசிபிள் பென் எனக்கு கொடுக்கலன்னா இந்த பிளான் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காது. இந்த இன்விசிபிள் பென் ஐடியா கொடுத்ததே என் தங்கச்சி சீதா தான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. எல்லாருமே அப்புறம் வாழ்த்துக்கள் சொல்றாங்க மீனாக்கு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு எல்லாம் கிளம்பும் போது அந்த மண்டபத்தோட ஓனர் வந்து மீனா கிட்ட சாரி கேக்குறாங்க. சாரிம்மா, இந்த மேனேஜர் ஒரு கோல்மால் பண்ணிருக்கேன், அது தெரியாம நான் உன்னை திட்டம்மா. இந்த மேனேஜர் இப்படி பண்ணுவான்னு நினைக்கல, அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு சாரிம்மா, இனி ஆர்டர் ஃபுல்லா உனக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து கிளம்புறப்பே சீதாக்கு சத்யாக்கு 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லி வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. இப்போ மீனா, ஸ்ருதி, ரவி இவங்க 3 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. அண்ணாமலை சாயந்தரம் ஆயிடுச்சு. எப்பயுமே அண்ணாமலை சாயந்தரம் 6 மணிக்கு நியூஸ் கேட்கறது பழக்கம். அதனால டிவில நியூஸ போடுறாரு. அப்பதான் பயங்கரமான அதிர்ச்சி. நம்ம மீனா வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் வேற சேனல் போட்டு என்ன நியூஸ் என்னாச்சு அப்படின்னு பாக்குறாரு. அப்பதான் எல்லா விஷயமே தெரியுது. சிந்தாமணி மாட்டினது, அதுக்கப்புறம் மீனாலாம் பேசினது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அண்ணாமலை. திருப்பி அந்த நியூஸை எல்லா சேனல்லையும் மாத்தி பார்த்துக்கிட்டே இருக்காரு அண்ணாமலை. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு பயங்கர ஷாக்ல பார்த்துட்டு இருக்காரு. இதுல ரவி, ஸ்ருதி வேற இன்வால்வ் ஆயிருக்காங்களா, அதையும் பார்த்து ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க நம்ம விஜயா. இதுல மீனான்னு என்னமோ பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன நியூஸ வந்து கேக்குறாங்க. அப்பதான் விஷயமே தெரியுது. சிந்தாமணி மாட்டிக்கிட்டது, மீனா இந்த வேலையெல்லாம் செஞ்சு பணத்தை வாங்கினது, இது எல்லாத்தையும் கேட்டோன்னே பயங்கர அதிர்ச்சியில தொப்பக்கட்டின்னு நம்ம சோஃபால உட்காந்துடுறாங்க சிந்தாமணி. அங்க மீனா, ஸ்ருதி, ரவி எல்லாரும் வர்றாங்க. டேய், என்னடா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாங்க. ஆமாப்பா, சாரிப்பா உங்ககிட்ட சொல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட சொல்றப்போ ஏதாச்சும் தப்பு தவறி அம்மா கிட்ட சொன்னேன்னா பொழப்பே கெட்டு போயிரும்ல, அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி, ரவி எல்லாம் சொல்றாங்க. அப்பதான் ரோகிணி, மனோஜ் 2 பேரும் வர்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த நியூஸ வேற ஏற்கனவே சோசியல் மீடியால பாத்துறாங்க. ரோகிணியும் மனோஜும் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ரோகிணி ஃபீல் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. மீனா அப்படியே வந்து விஜயா கிட்ட நிக்கிறாங்க. என்னத்த ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா அன்னைக்கு, இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அத்த? ரவி அப்படிங்கும் போதே, அண்ணி இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே நான் ஆர்டர் பண்ணியாச்சு, நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஷெஃப் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்லும் போதே பாத்தீங்கன்னா எப்படி அன்னைக்கு விஜயா மீனா தோத்து போயிட்டா அவ ஃபீல் பண்றான்னு சொல்லி சந்தோஷத்துல ஃபுட் ஆர்டர் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு மீனா, ரவி, ஸ்ருதி எல்லாம் சந்தோஷமா இருக்கிறனால ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்க. செம்ம வெரைட்டிஸா ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம், அதனால என் ஹோட்டல்ல இருந்து ஃபுட்டை வர வச்சிருக்கேன், எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு ரவி. அன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா, அதே மாதிரிதான் நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் அத்தை, எல்லாரும் வந்து சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. பயங்கர கோவத்துல இருக்காங்க. எனக்கு ஒன்றும் பசிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, என்ன ஆண்டி நீங்க எப்படி பண்றீங்க, நம்ம மீனா ஜெயிச்சு பணத்தோட வந்திருக்காங்க, அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருச்சு, இப்போ ஹாப்பியா இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயத்த நாங்க 3 பேரும் சக்சஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதை கொண்டாட வேண்டாமா, அதுக்காக தான் இது, வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்ல எனக்கு பசி இல்ல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமா எழுந்திரிச்சு போறாங்க விஜயா. சரி நம்ம எல்லாம் சாப்பிடலாம், நீங்க கை கழிட்டு வாங்க அப்படின்னு ரோகிணி கிட்ட சொல்றாங்க. ஸ்ருதி இல்ல எனக்கும் பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போயிடுறாங்க. கவலை, நம்ம மீனா ஜெயிச்சுட்டாங்களேன்னு, அதனால அவங்களும் கவலைப்பட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம மனோஜ் சும்மா இருப்பாரா? டே ரவி, என்னென்ன வெரைட்டிடா வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். வெரைட்டி ஃபுல்லா லிஸ்ட் சொல்றாரு ரவி. அதை கேட்டோன்னே வாவ் சூப்பர், நான் கையை கழுவிட்டு வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ட்டு உள்ள போறாங்க.
பயங்கர கோவத்துல இருக்காங்க ரோகிணி. மனோஜ் நீயும் போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ரோகிணி? இந்த மீனா ஜெயிச்சுட்டு வந்திருப்பான், அந்த சாப்பாட்டை நீ சாப்பிடணுமா? ரவி ஹோட்டல்ல இருந்து தானே வந்திருக்கு ரோகிணி. மனோஜ் நானும் சாப்பிடல, ஆன்ட்டியும் சாப்பிடல, நீயும் சாப்பிடக்கூடாது மனோஜ். என்ன ரோகிணி இப்படி சொல்லிட்டு, சரி பரவாயில்ல விடு, நான் எங்கேயாச்சும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு கதவை சாத்திட்டு வர்றாரு. அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி இவங்க எல்லாம் ரெடியா சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. அப்படியே வாசனை கமக்குது, அப்படியே வாசனை வருது. ஹோட்டலுக்குலாம் வேண்டாம், நம்ம இங்கேயே சாப்பிட்டுக்கலாம், அவங்க என்ன வெளியே வந்தா பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் போய் இவங்க கூட ஷேர் பண்ணி அவரும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ரோகிணி ரூமுக்குள்ள மனோஜ் போறாரு. ரோகிணி கேக்குறாங்க, என்ன அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு வந்துட்டா, பக்கத்து ஹோட்டலே சாப்பிட்டு வந்துட்டா ரோகிணி அப்படின்னு அக்கமுக்கமா படுத்துக்கிறாரு மனோஜ். மீனாக்கு ரொம்ப சந்தோஷம். ரவி, ஸ்ருதி 2 பேத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க மீனா, நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், நீங்க என் அக்கா மாதிரி, உங்களுக்காக ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு பண்றது? எனக்கு பிரச்சனைன்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஓடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா, அது மாதிரிதான் மீனா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு ரவி, ஸ்ருதி 2 பேரும் படுக்க போயிடுறாங்க. அண்ணாமலை மீனா கிட்ட பேசுறாங்க. ஏமா இப்படி ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்லம்மா. இல்ல மாமா, உங்ககிட்ட சொன்னாலும் நீங்க கவலைப்படுவீங்க, அவர்கிட்ட சொன்னாலும் கவலைப்படுவீங்க, அதனாலதான் நான் இந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்தேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. சரிம்மா, இனிமேல் எதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கிருந்து போயிடுறாங்க. சரி, நம்ம முத்துக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு போன் எடுக்கும் போது முத்து கால் பண்றாரு. ஹலோ அப்படின்னு மீனா கேட்டோன்னே, மீனா என்ன மீனா இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு வச்சிருக்க, அந்த சிந்தாமணி இத்தனை அட்டோலியும் பண்ணியிருக்கா, என்கிட்ட சொல்லாம விட்டேன் மீனா, உங்ககிட்ட கோபமா இருந்தாலும் ஆனா சூப்பரா செஞ்சிருக்க பாரு, அதை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பண்ணான்னு கேட்டோடனே நடந்த விஷயத்த பூரா ஒண்ணு விடாம மீனா சொல்றாங்க. இந்த கனவு கண்ட விஷயத்த கூட சொல்றாங்க. உங்ககிட்ட சொல்லான்ட்டு இருந்த இந்த கனவு வந்ததுனால உங்ககிட்ட அதனால தாங்க சொல்லல, சாரி அப்படின்னு மீனா சொல்றாங்க. மீனா செம்மையா பிளான் பண்ணி செஞ்சிருக்க மீனா, நான் மீனாவோட ஹஸ்பண்ட்னு சொல்றதுக்கே எனக்கு பெருமையா இருக்குது மீனா, செம்ம போ அப்படின்னு சொல்றாரு முத்து. ஆனா அந்த சிந்தாமணியை சும்மா விடக்கூடாது, நான் ஊர்ல இருந்து வந்தோடனே அவளை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க அவங்க தான் ஜெயிலுக்கு போயிட்டாங்களே, இனி நம்ம வழியில கண்டிப்பா குறுக்கிட மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதை கேட்டுட்டு முத்துவும், ஆமா மீனா, நம்ம இனி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் முத்துவும் மீனாவும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ 2 லட்சம் ரூபாய் மீனாக்கு கிடைச்சிருச்சு. சிந்தாமணியும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதனால ஹாப்பியா இருக்காங்க முத்து, மீனா 2 பேரும். மீனா ஜெயிச்சுட்டாளேன்னு சொல்லிட்டு விஜயாவும் ரோகிணியும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மீனா இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஒரு மண்டபம் மட்டும் இல்லாம மத்த மண்டபம் எல்லாத்துல இருந்தும் ஆர்டர் மீனாக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நியூஸை பார்த்தோன்னே மீனாக்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீனாவும் அவங்க பிசினஸ்ல பெரிய லெவலுக்கு வர போறாங்க. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க மீனா. இந்த எபிசோடு இப்படிதான் நகரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.